எபிசோட் கேட்க முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். போன எபிசோட் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் இந்த மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நன்றி. இப்போ என்ன மேட்ருன்னா, இந்த எபிசோடில் வந்து நாங்கள் ஒரு சில ஜோக்ஸ் பண்ணியிருப்போம், அல்லது ஒரு சில ரெஃபரன்சஸ் இதுமாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து நாங்கள் அப்போ இருந்த மனநிலையை பற்றி தான் பேசுதே தவிர்த்து, நாங்கள் இப்போ அப்படி இல்லை அப்படின்றத கிளியர் கட்டாக நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். அடுத்து வந்து ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போய் டிஸ்கார்டில் போடுங்க, அல்லது கூகுள் ஃபார்ம்ஸ் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு இது தப்பு பண்ணுறீங்கன்றத கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரான் கேசட் வழங்குவோர் கேபிள் ராஜா மற்றும் ரெமோ. இன்னைக்கு வந்து எபிசோட் பேசலாம் வந்திருக்கோம். என்ன எபிசோட்னா, ஸ்கூலில் நடந்த சண்டைகள், ஸ்கூல் காலேஜில் நடந்த சண்டைகளை பற்றி பேச போகிறோம். நான் இன்னும் காலேஜ் போகல, தாமதத்துக்கு போயிட்டு 2 தாமதத்துக்கு மன்னிக்கவும். மியூட் போட்டுட்டு பேசிட்டு இருந்திருக்கேன். இது அப்படியே கட் பண்ண மாட்டேன், அப்படியே எபிசோட்ல வைப்பேன். சரி, கடந்து போகலாம். இப்போ வந்து என்னன்னா, அதை பத்தி பேசலாம்னு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெமோ ஆரம்பிப்பாரு அவர் கதைய. ஏங்கய்யா, வழக்கம் போல எப்பயும் போல ரெமோ தான் ஆரம்பிக்கணுமா? இந்த வாட்டி ஃபார் சேஞ்சுக்கு கேபிள் ஆரம்பிப்பாருங்க ஐயா. அதாவது கேபிள் எப்படி ஹீரோ ஆனாரு, கேபிளோட வாழ்க்கை வரலாறு, அவரு என்னென்னலாம் பண்ணிருக்காரு, கேபிள் நாட்டுக்கு எப்படி பிரயோஜனமா எப்படிலாம் சண்டை போட்டிருக்காரு, போராளியா இருந்திருக்காரு, அந்த வாழ்க்கை கதெல்லாம் கேட்கலாம். இந்த இன்னைக்கு எபிசோடோட பேரு கிரிஞ்சி ஃபேமிலி டேல்ஸுங்க ஐயா. இதுல ஃபேமிலி இருக்காது, கண்டுக்காதீங்க. மெண்டல் கிரிஞ்சு டேல்ஸ்ரா? இல்ல கிரிஞ்சு டேல்ஸ் கணக்குல வராது, சண்டை போடுற கணக்கு. அதாவது எப்படி வச்சுக்கலாம், சண்டி வீரன்ஸ், ஃபைட் கிளப். சண்டி இல்ல வீரன்ஸ், சண்டை வீரன் டேல்ஸ் சண்டி அப்படி வீரன் வச்சுக்கலாம். டேல்ஸ். சண்டை வீரன் டேல்ஸ்னு வச்சுக்கலாம் பேர். ஓகே. இப்போ என்ன மேட்டர்னா, சரி. நான் வந்துட்டு 9th படிச்சுட்டு இருக்கேங்க. 9th 10th ஒரு ஸ்கூல்ல படித்தேன். அதான் அந்த லவ் எபிசோட்ல சொன்ன மாதிரி தான், அந்த நான் சொன்ன அந்த ஸ்கூலு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேங்காக பிரிஞ்சிருப்பாங்க. என்ன கேங்குனா, ஒருத்தர் வந்து அஜித் குமார் ஃபேன்ஸ், இன்னொருத்தர் வந்துட்டு ஜோசப் விஜயோட தீவிரமான ரசிகர்கள். இந்த சைடு 2 சைடு. சூப்பருங்க ஐயா. ஒருத்தவங்க வந்து சரி விடுங்க, சொல்லு நான் சொல்லு எங்கேயும் அடி சொல்லு வாங்க விரும்பல. கண்டினியூ பண்ணுங்க. சொல்லுடா, சொல்லு சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க ஐயா, கண்டினியூ பண்ணுங்க. இப்போ என்னன்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்றது, அஜித் குமார் கிளான்ல இருந்தனால வந்து என்னமோ தெரில, எங்களுக்கு வந்து பொண்ணுகிட்ட பேச மாட்டோம், என்ன பொண்ணுகிட்ட டச் வச்சுக்க மாட்டோம். பொண்ணுகிட்ட அவன் வந்து சாக்லேட் ஏதாவது வாங்கினான்னா அவனை வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறது. ஆவரேஜ் ஆமைஸுங்க ஐயா, ஆவரேஜ் ஆமைஸ். ஓ, அப்போ ஆவரேஜா ஆமேஸ்ல இப்படிதான் இருப்பானுங்களா ஸ்கூல்ல? ஆமாங்க ஐயா, ஆவரேஜ் அணில் சிதற மோசமா இருப்பாங்க இல்லையா. அதான்டா சொல்றேன், நான் இதுதான் கேட்றா. அனிலிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அடுத்த என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து பாத்ரூம்ல போய் செம்மையா ஃபைட் பண்ணுவோம். என்ன, எங்களை ஃபைட்டு, இந்த செம்மையான சமத்தியான ஃபைட்ரு அப்படின்ற மாதிரி ஆளுங்க நாங்கெல்லாம். என்ன, பாத்ரூம்ல செமையா ஃபிட் பண்ணுவீங்களா? யார் அதிகமா ஜெயிப்பா? நாங்க தான் ஜெயிப்போம். சூப்பருங்க ஐயா, அவ்வளவு தெம்பு இருக்கா? ஸ்லோ மோஷன் வாக்கிங் போடுவோம் ஜெயிச்சதுக்கு அப்புறம். வழிக்கு விழுந்துரு போறீங்க, பாத்து வாங்க. இவர் நடந்து வரும்போது, தோல்வி உந்தன் பாடி கட்டு உச்சம் ஏறி கோடி கட்டுன்ற மாதிரி பாட்டு போட்டு உங்க நடந்து ஆள் தான் வருவோம். படத்துல நடந்து வந்துட்டே இருக்காருன்னா, நீங்க ஆமைகளும் நடந்துதான் வருவீங்களா ஐயா? வாஸ்தவம் தான். இப்போ என்ன மேட்ருன்னா, நாங்க வந்து இந்த மாதிரி ஜாலியா சுத்துவோம். அவனுங்க வந்து எப்படின்னா, பொண்ணுங்கிட்ட பேசுறது எப்ப பாரு வந்துட்டு, அந்த ஸ்கூல் பொண்ணுகிட்ட பேசினேன் மச்சி, அந்த 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 பொண்ணு மோசமான பொண்ணு அப்ப மச்சி என்னங்க ஐயா, அப்படின்னுவானுங்க. பொண்ணுங்க கிட்ட பேசுறது தப்புன்றீங்களா நீங்க? ஏய், அவனுங்க பொண்ணுங்கிட்ட பேசுறது தப்பு சொல்லடா. அவனுங்க இப்ப லவ் பண்றது தான்டா வேலையா வச்சிருப்பானுங்க, பொண்ணுங்க கிட்ட போய் பேசி லவ் பேசி. பண்றது தப்புன்றீங்களா ஐயா அப்ப? டேய், அது எப்படிடா அவனுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? அவனுக்கு வந்து எப்படின்னா, என்ன சொல்றது, இப்போ ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோவேன், ஒரு பையனை. அ, இவனுங்க போயிட்டு நல்லா சரிங்க ஐயா. பேசி அந்த பையனை, ம், என்ன சொல்றான், அந்த பையனை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இவனுங்க உள்ள புகுந்துருவானுங்க. ம். அது இவன் பண்ற பெஸ்டியா தப்பு இருப்பானுங்க. தானேய்யா. அதுக்கு விஜய் என்ன ஐயா பண்ணாரு? டேய், அது என்ன சொல்றது, அது அணில் பிஹேவியரா என்னன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில அணில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன்னா, பொண்ணுங்கிட்ட நல்லா பேசுவானுங்க, பொண்ணுங்களை வந்து பெஸ்டியா வச்சுக்குவானுங்க. என்ன, ஐயா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவரு டிவிகே மேல இருக்கிற வன்மத்தை இங்க காட்டுறாரு, அவ்வளவுதான். அதுக்கும் ஐயா இதுக்கும் என்ன ஐயா, சம்பந்தம்? உங்க ஓனோட நான் சேர்ந்து அப்ப இருந்த ம், ம்.
கொடியும் நான் தெரியுதுங்கய்யா. அப்ப அதையும் இருந் மறைச்சு வச்சுக்கோங்க. நான் அப்ப இருந்த மனநிலை தான்டா சொல்றேன். அப்ப வந்து எப்படி இருக்கும்னா, "ஏய் என்னடா அவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க, பொண்ணுகிட்டயே பேசிட்டு இருக்கானுங்க. மோசமானவங்களா இருக்கானுங்க. இந்த பொண்ண கரெக்ட் பண்றதுக்கு இப்படி ஐடியா பண்ணு. அந்த பொண்ண கரெக்ட் பண்றதுக்கு இப்படி பேசு" அப்படின்னு இருக்கானுங்க. வேலை புண்டே இல்ல போல இவனுங்களுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஹவ் ப்ரோ ஃபெல்ட் சேவியர் ஆஃப் த கிளாஸ் ரூம். ஏஜே பெரு மாதிரி. ஆனா என்ன சொல்றது? நாங்களே ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். நான் சொல்றேன். இப்ப என்ன மேட்டர்ன்னா, எனக்கும் எனக்கும் இன்னொரு கிளான்ல இருக்க ஃப்ரெண்டுக்கும் என்ன சொல்றது? பிரச்சனை மாரி ஆயிருச்சு. என்ன? நானும் இவனுங்கள மாரி விஜய் ஃபேன் மாரி ஆகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அத எப்படி சொல்றது? அஜித் ஃபேன்னா, விஜய் ஃபேன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க ஒண்ணு வச்சிருப்பாய்ங்க. அதாவது எல்லா விஜய் ஃபேன்ஸையும் சொல்லல. நான் நல்ல விஜய் ஃபேன்ஸ்லாம் இருக்காய்ங்க. ரிக்குன்னு ஒருத்தன் எங்க டீம்ல வந்து விஜய் ஃபேன் ஒருத்தன் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்றது? இருந்த ஒரு ஒதுங்குறாரு, ஒதுங்குறாரு. சண்டை போட முடியாம ஏய் ஒதுங்குறாரு. பழைய பழைய கேபிள் ராஜாவா இருந்தேன்னு வச்சுக்கோவேன், இந்நேரம் நடக்கிறதே வேற. ஜெயிச்சிருப்ப, ஜெயிச்சிருப்ப. கேளுடா, என்னாச்சுன்னு கேளுடா. இப்ப என்ன மேட்டர்னா, அவன் வந்துட்டு அவன்ட்ட பேசி அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணுட்ட நான் பேசி என்ன சொல்றது? ஃப்ரெண்ட் ஆகுற மாரி ஆயிட்டேன். அவன்கிட்ட வந்து நான் அங்கேயே என்ன பண்ணிட்டேன், அந்த பொண்ணோட நம்பர வாங்கி இந்த மாரி ஒரு 3, 4 தாட்டி ஃபோன் அடிச்சுட்டேன். ஒரே டயத்துல. வாவுங்க, நைஸ்ங்க. சமஞ்சீரியம் காலனி 2 எடுத்துரலாமா? கேளுடா. என்னாச்சு? 4வது தாட்டி ஃபோன் அடிக்கிறேன் அவங்க அப்பா ஃபோன் எடுத்தார்றா. சரி. ஃபோன் எடுத்து "எவன்டா அவன்?" அப்படின்னு ஆ. சொல்லிட்டு என் ஒரிஜினல் நேம். இப்ப வந்து "எவன்டா அவன் கேபிள் ராஜா?" அப்படின்ற மாரி கேட்டாரு. என்னாச்சு? அப்புறம் போயிட்டு ஃபோன் எடுத்து பேசினேன். ஃபோன் எடுத்து பேசிட்டு, அவன் சைக்கோவா இருப்பான் போலடா. அந்த பொண்ணு ஃபோன பிடுங்கி வச்சுட்டு, ஸ்கூலுக்கே அனுப்பலடா 3 நாளைக்கு. என்ன ஆயிருச்சு? சூப்பருங்கய்யா. அடுத்து. அவன் அவன் எக்ஸோட ஃப்ரெண்டு தான் இந்த பொண்ணு சரியா? அவன் எக்ஸ் என்ன பண்ணிருச்சு, இவனுக்கு ஃபோன போட்டு, "ஒத்தா நீலாம் மனுசக்கூதியா?" அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சுருச்சான் அவன. என்ன? நான் வந்து என்ன சொன்னேன், "டேய் அவனே சார்றா, ம். நான் வந்து நீ தான் நம்பர் குடுத்தேன்னு சொன்ன. நீ வேற யார்ட்டயும் சொல்லிறாத இதெல்லாம்" அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கணும், "சேர்றா இத விட்றா பார்த்துக்கலாம்டா. நம்ம 2 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. வெளியில யாருக்கும் தெரியாம பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாரி என்ன பண்ணியிருக்கணும். ஏன்டா, ஒரு பொண்ணு நம்பர் கிடைச்சுச்சுன்னா, முதல்ல நேர்ல போய் பேசி அந்த பொண்ணுகிட்டயே வச்சு நம்பர் வாங்கியிருக்கணும்டா. அ வேற எதுவும் இல்லாம, ஆமான்னு சொல்லிட்டேன்ல. அதான் நான் சொல்றேன்ல. லூசுக்குதியாட்டம் ஆமையோட பண்றீங்கடா. கிளான்ல இருந்தேன்னு சொன்னேன்ல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அணில் தான் ஏய்! பாவம் அணில் பண்றான். இல்லடா. அணிலுங்க தான் அப்படி அணில் இல்லடா. பண்ணுவாங்கன்னா, ஆமை கிளான்ல இருந்துட்டு அணில் பிஹேவியர் மாரி பண்ணலான்னு யோசிச்சேன். சரியா? என்ன சொல்றது? பொண்ணுங்கள லவ் பண்றது, அவங்கள போயிட்டு வந்துட்டு, "தோழி நீங்க நீங்க நல்லா ட்ரெஸ் பண்றீங்க தோழி." ஐயா ஒரே அந்த நிமிஷம் இந்த மாரி. இடத்துல நான் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். சொல்லு, அவரு சொல்லு. ஆமை, அணில் சொல்றது அவங்க ஸ்கூல்ல இருந்த பீப்பிள்ஸ் மட்டும் கிளான்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக சொல்றாங்க. அ. அதுக்காக அணில் பிஹேவியர்ன்றதுனால ஆ, எல்லாரும் அப்படிதான் ஆ, ஆ. இருப்பாங்க. அப்படிலாம் எல்லா இல்லைங்கய்யா. எல்லா என்ன சொல்றது? அவனுக்கு எல்லா கொஞ்சம் பேச தெரியாது. அவன விட்டுடுங்க. கன்டின்யூ பண்றேன் கேபிளு. புண்ட சாவ போறடி என்கிட்ட. பார்த்தா அப்புறம் என்னடா நீ லூசு என்ன பண்றீங்க? இப்ப என்ன சொல்லு. மேட்டர்ன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு இவன பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சுச்சு. இவன்ட்ட நான் வந்து நாசூக்கா சொல்லிட்டேன். வெளிய இந்த பசங்கட்ட யார்ட்டயும் சொல்லிறாதடா அப்படின்னு. இவன் என்ன பண்ணான், வேல என் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டான். என்ன? ம். சொல்லிட்டு இந்த மாரி, "டேய் அவன் வந்து என்ட்ட கேட்கறான். "டேய் கேபிள் ராஜா உனக்கு தேவையில்லாத வேலைடா அதெல்லாம். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டியாடா?" அப்படின்னு என்னைய திட்டுறான். என்ன? நானும் அததான்யா சொல்றேன். உங்களுக்கு தேவையில்லாத வேலையா? அப்ப நான் 9த் படிச்சுட்டு இருந்தேன்டா. என்ன? இப்ப 12த் தான்டா முடிச்சிருக்கேன். 12த் முடிச்சு காலேஜ் தான்டா ம். போறேன். சரி இது சொல்லு. நான் சொல்றது பீஸ்ட் படம் வர டைமு. ம்ஹ்ம். சரி பேசு. என்ன? இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு அவன்கிட்ட அவனுக்கே ஃபோன் அடிக்கிறேன். சரியா? நான் அனில் கிளான்ல இருக்க நண்பருக்கு ஃபோன் அடிச்சு கூப்புடுறேன். "டேய் எதுக்குடா மாட்டி விட்ட புண்ட" அப்படின்ற மாரி கேட்கிறேன் அவன்கிட்ட. அவன் என்ன சொல்றான், "நீ வந்து நீ நீ வந்து அந்த பொண்ணுட்ட சொன்னேல்ல, நான் தான் நம்பர் குடுத்தேன்னு. அதுக்காக தான்டா இத மாட்டி விட்டேன்" இல்ல அப்படின்றான். நான் எந்த ரெஸ்பான்ஸும் என்ன? பண்ற ஏன் நிலைமையில போட இல்ல. வர? அதான் கேட்டுட்டு ஏன் இருக்கேன். ஏன் கன்டின்யூ ஏன் பண்ணு. ஏன் ஏன் அப்படி என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க ரெக்கார்டிங் பண்ணாம? ரெக்கார்டிங் அ இல்லங்கய்யா. நான் கொஞ்சம் மைண்ட் வந்து இது என்ன கதைன்னு செட் சொல்லிட்டு பண்றியோ? ஓ! ஓ! யோசிக்கிறதுக்கே டைம் ஓகே, எடுக்குதுங்கய்யா. ஓகே. இது வந்து வேர்ல்ட செட் பண்ணிக்கிட்டு இருக்க. அ
ஆமா. இது ஒரு கதை இது ஒரு கதை புண்டனு. ஐயோ, என் கதையை நானே தப்பா பேசுறேன். இப்போ என்ன மேட்டர்னா, ஏய் சொல் பேசு. இப்போ வந்து என்ன மேட்டர்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றேன் அவன்கிட்ட. அவனும் வந்து ம், என்னடா இப்படி பண்ணிட்டியாடா அப்படின்ற மாதிரி ம். சொல்றான். நாங்க அப்படியே சட்டையை பிடிச்சிட்டு சண்டைக்கு போற மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா அவன் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்துட்டான், விஜய் ஃபேன்ஸை. நான் நம்ம பவரை காட்டணும்னு என்ன ம். பண்ணிட்டேன், கன்வின்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் ஒரு 4 பேரை 10 பேரை கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன இப்போ என்ன ஆயிருச்சு? இங்க நடந்திருக்கிறது என்னன்னா, அஹ் ஒரு கேஸ்ட் கலவரமே கேஸ்ட்ன்ற பேர் யூஸ் பண்ணாம நடந்திருக்குங்கய்யா. அவ்வளவுதான்யா. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. எப்படின்னா, அந்த ஆவேசம் படத்துல எப்படி இவன் வந்துட்டு திருச்சடிச்சோ திருச்சடிச்சோன்னு ஒரு டைலாக் சொல்லுவான்ல. உங்கள ரெஃபரன்ஸ்லாம் கேட்டலங்கய்யா. ரெஃபரன்ஸ்லாம் கேட்கலங்க. நீங்க சொல்லுங்கய்யா. இப்ப என்ன ஆகுதுன்னா, நான் போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு இந்த மாதிரி நிக்கிறேன். சரியா? நின்னுட்டு அவங்க அவங்க ஒரு 10 பேரு, இங்கிட்ட ஒரு 10 பேரு நின்னுட்டு என்னடா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேச ஆரம்பிச்சுட்டு சண்டை பெருசாயிருது. இங்கிட்ட வந்து ஒரு 10 பேர் எனக்காக இருக்கவனுங்க வந்து என்ன சொல்றானுங்க, டேய் நீங்கெல்லாம் வந்து பொட்டைங்கடா அப்படின்றான். அப்போ நான் நடந்ததை சொல்றேன். இப்போ நான் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். ஐயோ! அப்பா ரொம்ப ஷேம் பண்ணிட்டான்ல. சூப்பருங்கய்யா. அவன் சொல்றான், டேய் பொட்டைங்களா, பொட்டைங்க தானே நீங்களாம், வாங்கடா வாடா சிலிங்கிள் சோடா அப்படின்றான். என்ன ஆளாளுக்கு, அதாவது எப்படின்னா, ஒரு விஜய் ஃபேன் ஒரு அஜித் ஃபேன் அந்த மாதிரி. ம். சரியா? இந்த மாதிரி இருக்கும். தினமும் வந்து பாத்ரூம்ல உங்க சிங்கிள்ஸ் நடக்கும். ஸ்கூல்ல பிரின்சிபல் சாரு, பிடி சாரு, மிஸ்ஸு, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன விரல் சுமிட்டு இருப்பாங்களாய்யா? இல்ல இல்ல அடி இல்ல அவங்கலாம் சம்பளம் வாங்குறது டேய் ஞாபகம் உன்கிட்ட இருக்கா? கேள்றா, நீ கதைய கேள்றா என்ன ஆச்சுன்ட்டு. என்ன பண்ணுவோம், தினமும் போயிட்டு ஃபைட் பண்ணுவோம். நான் ஒரு சில நேரம் என்ன ஆயிரும், தண்ணி இருக்கும்ல, பாத்ரூம்ல தண்ணி இருக்கும்ல, அது வழுக்கி கீழே விழுந்துட்டேன்டா. அது வழுக்கி கீழே தேவடா. சட்டையெல்லாம் தண்ணி ஆயிருச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களா, முதுகு வேர்த்துருச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானு. ஒரு நாள். இன்னொரு நாள் என்னாச்சு, இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் சட்டை பட்டுன்னு ஃபுல்லு பிஞ்சிருச்சுடா. என்ன அவன் சட்டை பட்டுன்னு ஃபுல்லு பிஞ்சிருச்சு. சொல்லுயா. என்ன பண்ணும், நீ பார்த்த அதெல்லாம் இடத்துல ரசிக்கல. ரசிச்சியா? என்ன சொல்ல, அதெல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த டயத்துல. இப்போதான் கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்குது. ம். நான் ரசிச்சேன்ல. டேய் என்னடா பேசுற, இதெல்லாம் ரசிக்கிற அளவுக்கு என்னடா இருக்குது இதுல. ம். இப்ப என்ன மேட்டர் சொல்லுயா. ஆயிருச்சுன்னா, ஆபீஸ் ரூம் போயிட்டு சேஃப்டி பின்னு ஒண்ணு இருக்கும்ல, அது ஒரு 10 போயிட்டு ஆமா. பிச்சை எடுப்பானுங்க. மேடம் 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 ப்ளீஸ் மேடம் கொடுங்க மேடம் ம், அப்படின்னு பிச்சை எடுத்து வாங்கிட்டு வருவானுங்க. வாங்கிட்டு வந்து அவன் சட்டையில குத்திக்குவானுங்க. என்ன ம், இது மாதிரி நடக்கும்டா தினமும். ஒரு நாள் ம், ஒன் ஃபைன்னு என்ன ம், ஆயிருச்சு, ம், நான் சொன்னேன்ல ஒரு அணில் நண்பர், அந்த அணில் ம், நண்பர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் ம், பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரியா? இன்னொரு பொண்ணு, இது வேற பொண்ணு. சரியா? ம். இந்த விஷயம் வந்துட்டு என்ன சரி. சொல்றது, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அணில் நண்பரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் லவ் பண்றது. என்ன ம், ஆனா அந்த பொண்ணை ம், வந்து ஒரு சூர்யா நண்பர் சரி. வந்துட்டு, சூர்யா ஃபேன் நண்பர் வந்து ரொம்ப தீவிரமா லவ் பண்றாரு. சரியா? என்ன பயங்கரமா லவ் பண்றாரு. ம், என்ன சொல்றது, அந்த பொண்ணு தான் கதின்ற மாதிரி கிடக்குறான். சரியா? அவன் என்னடா பண்ணான் தெரியுமா? ம். அவன்டா என்னமோ 7th படிக்கும்போது அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணி மாட்டிக்கிட்டான்டா. என்ன தெரியுமா சூப்பர். பண்ணுச்சு அந்த பொண்ணு? என்ன தெரியுமா பண்ணுச்சு அடுத்து. அந்த பொண்ணு? அந்த பொண்ணு அவங்க ம். அப்பா அம்மா கூட்டு வந்துருச்சு 7th ம். படிக்கும்போது. இவன் ஆ அப்படியே நல்ல பொண்ணு. சின்ன பசங்கலாம் அப்படிதான் இருக்கணும். ம், மகனே உனக்கு மட்டும் இப்ப நான் என்ன சொல்றது, இப்போ ஓடிட்டு இருக்க கதையில மட்டும் உங்க அப்பா அம்மாவை இழுத்தானுங்க வச்சுக்கோவே, என்ன ஆகும்னு யோசிச்சுக்க. அவ்வளவுதான். எந்த ரோட்ல பணமா கிடப்பேன்னு நான் யோசிக்கிறேன். அது கடந்துரலாம். இப்ப என்னன்னா, அது பையன் தெரிஞ்சேன். சரியா? என்ன நான் வந்து எனக்கு அந்த விஷயம் எப்பயோ தெரிய வந்துருச்சு. என்னோட சக ஆமை ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டாரு அந்த விஷயத்த. நான் வந்து என்ன பண்றேன், அந்த ஆவேசம் படத்துல வர்ற ம். அவங்கள மாரி வெயிட் பண்றேன். சூர்யா நண்பர் எப்போ ஃப்ரீ ஆவாரு? சூர்யா ஃபேன்ஸ் கும்பல் அவங்க எப்போ வந்து ஃப்ரீ ஆவாய்ங்க? அப்போ வந்து கொலாபரேஷன் மாரி போட்டு நம்மள போட்டு வெளு வெளுன்னு இழுக்கலாம் அவங்கள அப்படின்ற மாரி நான் யோசிக்கிறேன். சரியா? அப்ப என்ன ஆகுது, என்ன இந்த ம். மாரி பண்றோம். சரியா? இந்த மாரி யோசிச்சு, இதுதுடா, அதுதுடா அப்படின்ற மாரி யோசிச்சு ஒரு இடத்த உட்காந்து சொல்றோம். சரியா? சொன்னதுக்கப்புறம் அவன வந்து எப்படி ம். ஆயிட்டான் தெரியுமா? கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆயிருச்சு. அடுத்து அப்படியே லஞ்ச் பீரியடுக்கு வந்து எல்லாம் பாத்ரூம் போயிட்டானுங்க. சரியா?
லஞ்ச் பீரியட்ல யோசிச்சு பாருடா. கரெக்ட் ஆயிடுச்சு. எங்க சைடு அஜித் ஃபேன்ஸு, சூர்யா ஃபேன்ஸு, அந்த சைடு விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இருக்கானுங்க வச்சுக்கோவேன். ம், இப்ப அவனுங்க ம், என்ன சொல்றது? அவனுங்க வந்து லூசு கூதியாட்டம். அவனுங்க என்ன சொல்றது? 6 பேர் இருக்கானுங்க வச்சுக்கோங்க. இந்த சைடு ஒரு 12 பேர் இருக்கானுங்க. அந்த சைடு ஒரு 6 பேர் இருக்கானுங்கன்னா, என் மச்சானுக்காக என்ன வேணா பண்ணுவேன்டா அப்படின்னு டிக்டாக் ம். பண்ணுவானுங்கல்ல. அது மாரி நிக்கிறானுங்க இவனுங்க எல்லாரும். என்ன? ஓப்பா! வாவ் காய்ஸ்! கேட்டுக்கோங்க. இதான் நட்பு. ஒண்ணுத்துக்கும் உதவாது கைஸ். இப்ப என்ன மேட்டர்னா, நான் போயிட்டு இப்ப சொல்றேன். இந்த மாரி, இது மாரி நீ பண்ணேல, அத சொல்லு அப்டின்னேன். அவன் சொல்ல ஆரம்பிச்சோனே, இவன் என்ன தெரியுமா பண்ணான் சூர்யா ஃபேனு? பேசிட்டு இருக்கும்போது அடிச்சுட்டான்டா. ம், பாத்ரூம்ல ஒரு என்ன சொல்றது? ம், ஒரு 18 பேர் அடிச்சுக்கிட்டோம்டா. செம்ம ஃபன்னா இருந்துச்சுடா. என்ன என்ன ஆயிருச்சு, இடையில வந்து ம். ஒருத்தன் ஒரு லூசு கூதியான் வந்துட்டு 18 பேரு அ 18 பேர் அடிச்சுக்கிட்டீங்கன்னா இல்ல, கரெக்ட்டா இல்ல இருந்துச்சா? கரெக்ட்டா இல்ல. ப்ரொபோர்ஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. கரெக்ட்டா இல்லையா? இல்ல ஒரு ஆள் இல்லடா. குறைஞ்சிருக்கு. அதனால கேட்கிறேன். அது எப்புட்ன்னா இந்த பேரு. சரியா? எங்க சைடு 12 பேருன்னா யோசிச்சுக்கோ. 18 பேர் தானே வரும். அதான் ஒரு ஆள் வந்து தானா அடிச்சுக்கிற மாரி இருக்கும். ம். கடைசில வந்து நாங்க தான் ஜெயிச்சோம். இருந்தாலும் வந்து ம், அவனுங்க வந்து என்ன சொன்னானுங்கன்னா, சிங்கிள்ஸ் வாங்கடா அப்டின்னேன். என்ன? நான் வந்து என்ன சொல்ட்டேன், பார்த்தா நான் ம். 2 பேர் அடிக்கிறேன்டா உம்மால வாங்கடா அப்டின்ற மாரி நிக்கிறேன் சரியா? 2 பேருக்கு அடிக்கிறேன்டா வாங்கடா. டேய். 2 பேர அடிக்கிறேன்டா. ம், ரிங்ல வச்சு அடிக்கிறேன்றான்ற மாரி பேசுறேன் நானு. சரியா? அவனுங்களும் என்ன பண்றானுங்க, ம், சேர்றா நீ கூட்டு ம், வாடா அப்டின்ற மாரி கூட்டு வர சொன்னானுங்க. சரியா? 2 பேர் வரானுங்க. வச்சு அடி ம், அடின்னு அடிச்சு விட்டேன்டா நானு அவனுங்கள. என்ன? நான் ஹைட்டா இருப்பேன். அவனுங்க கொஞ்சம் 2 பேர் குள்ளமா இருப்பானுங்க. ம். அவனுங்க எவ்வளோ பெரிய சைக்கோ குதியானுங்கன்னா அடிச்சு ம், ம். விட்டல்ல. சொல்லு, சொல்லு. அ. அடி அடின்னு அடிச்சு விட்டல்லன்னேன். சும்மா இருடா. அவனுங்க எவ்வளோ பெரிய லூசு குதியானுமோ, இந்த மாரிடா என்ன சொல்றது? குஞ்சிலயே குத்துவானுங்கடா. வயிறுல குத்த மாட்டானுங்கடா. அப்டாமன் குத்த மாட்டானுங்க. அவனுங்க ஹைட்டுக்கு குஞ்சிலயே குத்துவானுங்கடா. ஒரு சில ஒரு அ. சில நேரம் 4 கையா என்ன சொல்றது? 2 பேர் சேர்ந்தா 4 கை வருமா? 4 கைய பிடிக்க முடியாம என்ன பண்ணிருவேன், அந்த ஒரு மீம் இருக்கும்ல, வடிவேலு தூக்கி இடுப்புல வச்சுக்குவான்ல. அப்பா உனக்கு வேற கடையில பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோன்னே தூக்கி வச்சுக்குவான்ல வயிறுல. அந்த மாரி ஒருத்தனை வயித்துல வச்சுட்டு சண்டை போட வேண்டாம். இந்த மாரி வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருப்பேன். என்ன? இவன் வந்துட்டு யார் அந்த அ. சூர்யா ஃபேன்ஸ் நாங்கெல்லாம் அப்படியே ம், ரிங்ல உட்காந்துட்டு அவன் ஆடுறா அப்படி ஆடுறா இப்படிடா பிளாக் ஆயிடுறா அப்படி வர்றா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். என்ன? இது ரொம்ப முத்தி போய் என்ன ம், ஆயிருச்சு, ம், அந்த சூர்யா ஃபேன் மேல வந்துட்டு ஒரு கேஸ் மாரி, அதாவது இட் மீன்ஸ் ஒரு என்ன சொல்றது, இவன் வந்து பெஞ்ச் சேர்லாம் உடைக்கிறான், இவன் தான் எல்லா தப்பு பண்றதுன்ற மாரி சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி, ம், லெட்டர்ல வந்துட்டு சூர்யா ஃபேன் ம், இல்லாதவங்க, என்ன சொல்றது, இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க, பேசாம இருக்கவங்க எல்லார் பேரையும் எழுதி சைன் ம், வாங்கி பிரின்சிபல்ட்ட குடுத்துட்டாய்ங்க. என்ன? ம், நாங்க என்னாட்டோம், நான் வந்துட்டு என்ன சொல்ட்டேன், "டேய் இது ம், சாதாரணமா வந்து விட்டுறலாம். இப்போதைக்கு பேசாம நீ சைலன்ட்டா விடு. கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம்." அப்படின்ற மாரி நான் அவன்ட்ட சொல்றேன். என்ன? அவன் கேட்கல. அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? ம், அந்த லோன் ரெக்கவரி டீம், லோன் அப்ரூவல் டீம்னு ஒரு மீம் இருக்கும்ல. அது மாரி இவன் ம். லோன் ரெக்கவரி டீம் மாரி போயிட்டான் நேர்ல. போயிட்டு எல்லா இன்ட்ரோவர்ட்டையும் போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டான்டா. அப்புறம் போயிட்டு இவன் என்ன சொல்றது? இன்ட்ரோவர்ட் அவனே சும்மா என் கூட பேசாமயா இருக்கான். நான் அவன சொல்லிட்டு பேசாம இருடா. இப்போதைக்கு நம்ம வேற ஏதாவது வேலைய பார்க்கலாம். ஏன் வழக்கம் கிழிஞ்சு பண்றீங்க லெட்டர்லாம் கேளுடா, அடிக்க. நீ கேளுடா என்ன பண்ணோன்னு. என்ன பண்ணான்? அவன் வந்துட்டு என்ன சொல்றது? சூர்யா ஃபேனு. அவன் வந்துட்டு பேசாம இருடான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சிங்கிள்ஸ போட்டு இதாயிருச்சு. ரொம்ப முத்தி போய் என்ன ம், ஆயிருச்சு, இவன் வந்து அந்த சூர்யா ஃபேன் வந்து டிஎம்கேல இருக்கான் போல. சரியா? டிஎம்கேல அவங்க அப்பா ஏதோ போஸ்டிங்ல இருக்கான் போல. ம், அவன் என்ன சொல்ட்டான், இந்த மாரி "நேர்ல வாடா, நேர்ல வா. ம், நான் உசிலம்பட்டியிலேருந்து ஆள இறக்குறேன். அந்த பட்டியிலேருந்து ஆள இறக்குறேன்" அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ம், இவனுக்கு ஒரே பீதி சரியா? இவனுக்கு ஒரே பீதி. இவன் வந்து என்ன சொல்றான், "டேய் இவனே எனக்கு வந்து ஒரு மாரி இருக்குடா. என்னால முடியல" அப்படின்ற மாரி பயப்பட ஆரம்பிச்சுட்டான்டா. பயந்துட்டு அந்த பொண்ணுட்ட நான் பேசுறத விட்டுர்றேன் அப்படின்ட்டான். என்ன? இவன் என்ன சொல்றது? அவன் ம், அதுக்கப்புறம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்கான் போல. இந்த மாரி அவன் அந்த சூர்யா ஃபேன் இருக்கான்ல, ம், சூர்யா ஃபேன் வந்துட்டு இறக்குனது பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு, என்ன பண்ணான் 11த், 12த் அ, சீனியர்லாம் இறக்கிட்டான்டா ஸ்கூல்ல. எல்லாரும் பாத்ரூம் வந்துட்டானுங்க.
இதுல அந்த என்ன சொல்றது 11th 12th சீனியர்னா கொஞ்சம் மரியாதையா பேசணும்ல. இவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? அப்படின்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. உனக்கு எதாச்சும் காரியம் ஆகணும்னா பேசலாம். அவசியம் இல்லடா. ஆனா, இப்ப யுஎஃப்சி ஃபைட்டர் கூட நம்ம சண்டைக்கு போறோம். என்ன? அப்ப நம்ம எப்படி பேசணும் அவங்ககிட்ட? "தம்பி வந்துட்டியாப்பா? அண்ணா அண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. சாப்பிட்டீங்களாண்ணா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா." அப்படின்னு தானே பேசணும். அத அ. விட்டுட்டு, "டேய் புண்ட, வாடா புண்ட" அப்படின்னா அடிச்சு புடுவான்ல. அந்த மாரி தான். நல்லா பண்றீங்க. இப்ப என்னன்னா, சரி சொல்லு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அ. சூர்யா ஃபேன் வந்தான்டா. சூர்யா ஃபேன் வந்துட்டு, அவைங்க ம். எல்லாம் கூப்ட்டு வந்தான்டா. என்ன இவைங்க எல்லாம் தனியா நிக்க வச்சுட்டு, இவைங்க என்ன 7 அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் 7 விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ம். தனியா நிக்கிறானுங்க. சரியா? அந்த 11த் 12த் அண்ணனுங்கலாம் ம். வந்துட்டு இந்த மாரி, "என்னடா அந்த பொண்ண லவ் பண்றியா?" அப்படின்னோனே, "ஆமா. அதுக்கு இப்ப என்ன?" அப்படின்ட்டான்டா. நண்பன்கிட்டயா? பொகிர்ன்னு வச்சான்டா. பளீர்ன்னு வச்சான்டா மூஞ்சிலயே. என்ன? அ. பக்கத்துல ஒருத்தன் மொறச்சுட்டே அ. இருந்தான்டா. என்ன? அ. அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அப்படியே கை இருக்குல்ல, கை எலும்பு இருக்குல்ல, அத வச்சு டம்முன்னு அடிச்சான்டா. வாயிலே வச்சு அடிச்சான்டா. அ. என்ன? ஐயோ! நான் என்ன ஆச்சு? என்ன ம். சொல்ட்டானுங்க? இந்த மாரி, "டேய் நீங்கலாம் வந்துட்டு, என்னடா கேபிள் ராஜா ஒருத்தன வந்து 7 பேர் சேர்ந்து அடிச்சா அது வீர புண்ட இல்லடா. ஒத்தைக்கு ஒத்த சிங்கிள்ஸ் வரணும்டா புண்டைகளா" அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சுட்டார்றா அந்த அண்ணன். என்ன? இவனே ஒரு ஆளு. இவனுக்கு ஒரு துடுப்பு குண்ட. அப்படின்னு சொல்லி பேச அ. ஆரம்பிச்சுட்டாரா, எனக்கு வந்துட்டு அந்த அண்ணன் வந்துட்டு அந்த அண்ணனோட பேக்ரவுண்ட பத்தி சொல்றேன். அந்த இது அண்ணன் வந்து எப்படின்னா, நெஜமாலே வந்து அந்த அண்ணன் ஒரு பாமககாரர். அ. சரியா? அ. அக்னி சட்டி. அந்த அண்ணன்கிட்ட சரி போயிட்டு இதோட நிறுத்திக்கலாம். சூர்யா பத்தி இதோட பேசுனேன்னு வச்சுக்கோயேன். நிறுத்திக்கலாம். சூர்யா என்னால ஏய் இன்னும் இருக்குடா. இருடா ம். வெயிட் பண்றா. நல்ல பெரிய கதைடா. இருடா. இப்ப என்ன இதோட ஆகுது? தான் அந்த ஃபிளாஷ்பேக் நிறுத்திக்கலாம். அ நந்தனோட பேக்கிரவுண்ட். போறோம். ஓகே. இப்ப என்ன மேட்டர்ன்னா, அந்த அண்ணன் வந்துட்டு இவன போட்டு அடி அடின்னு அடிக்கிறாய்ங்க. அவய்ங்க என்ன சொல்றது? நான் லஞ்ச் அப்போ போனேன்டா அவனு. லஞ்ச் முடிஞ்சு 2 பீரியட் அவனுங்க பாத்ரூம்லயே பாத்ரூம்லயே இருக்கானுங்கடா. மாறி மாறி நானாவது அடிக்கிறானுங்க. பரவால்ல லஞ்ச் முடிஞ்சு ஒரு ஆ மாறி அவனுக்கு மாறி இல்லடா. பண்ணியாவாடா? 12த் பசங்க எல்லாரும் போட்டு பொல பொலன்னு அவனுங்கள அ. போட்டு அடிக்கிறானுங்க. அ. என்ன? நான் என்ன பண்ட்டேன், எனக்கு வந்து மனிதாபிமானம் அ. வந்துருச்சு கடைசில. அரக்கர்கள் வாழும் வீட்டில் தூங்குவதில்லை. அந்த மாரி. இங்க எதை தேடி வந்தோம், இங்க எது என்ன ஆனோம், அந்த மாரி ஆயிட்டேன் நானு. ஆயிட்டு, "சேர்றா மாமா" அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சுட்டேன் அவிங்கட்ட. அவிங்களும் வந்துட்டு, "சேர்றா நான் வந்து சண்ட போட வேணாம்னு இருக்கேன்" அப்படின்ற மாரி. இப்ப என்ன ஆயிருச்சு, நான் வந்து விலகிட்டேன் சரியா? அவனுங்க 2 பேரும் இன்னும் சண்ட போட்டுட்டே இருக்கானுங்க, அந்த டபரி 2 பேரும். என்ன, இப்ப என்ன ஆயிருச்சு, அந்த சூர்யா ஃபேன் இருக்கான்ல, அவன் ரொம்ப தீவிரமா இறங்கிட்டான். என்ன, அந்த சூர்யா ஃபேனோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு சூர்யா ஃபேன் இருப்பான்டா. அவன் வந்து அவனோட தங்கச்சி, அதாவது அவனோட தங்கச்சி ம். வந்து ஒரே கிளாஸ்ல படிக்குது. சரியா? ம். இவன் கிளாஸ் தான். சரியா? அவனோட தங்கச்சி வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல ஆமா. சூர்யா ஃபேனு. சூர்யா ஃபேன் 1 அவனோட ஃப்ரெண்டு. ம். சரியா? இப்ப சூர்யா ஃபேன் ஃப்ரெண்டு சூர்யா ஃபேன் 1 இருக்கான்ல. அவன் வந்து என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணுட்ட, இந்த மாரி "டேய் நீ வந்துட்டு போயிட்டு அந்த பொண்ணோட ஐடிய வந்து உன் தங்கச்சி மூலமா வந்துட்டு ஹேக் பண்ணு" அப்படின்ட்டு நல்லா. இருக்கான். சரியா? எடுத்துட்டானுங்கடா. சத்தியமா எடுத்துட்டானுங்கடா. எடுத்து யார்ரா அந்த பொண்ணு பேசுனது. சரி சொல்லு. அடுத்து சொல்லு. அவனுங்க சரி எடுத்துட்டானுங்க. அடுத்து சொல்லு. அவனுங்க ஐடி பாஸ்வேர்ட் சேர்த்து சரி. எடுத்துட்டானுங்கடா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டானுங்கடா. அந்த பொண்ணும் பையனும் பேசின ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டானுங்கடா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன சொல்றது? இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் என்கிட்ட இருக்கு. நீ பார்த்து பேசு அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லடா. இவனுங்க என்ன தெரியுமா பண்ணிட்டானுங்க? ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டானுங்க. அந்த அளவு வெட்டியா இருந்திருக்கீங்க. இத அ. கேள்றா. என்ன பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன தெரியுமா மிரட்டியிருக்கான்? பிரிண்ட் அவுட் எடுத்து இதெல்லாம் நான் வந்து ஒட்ட போறேன். பிரின்சிபல் அந்த புல்லட்டின் போர்ட் பிரின்சிபல் ஆபீஸ்ல ஒரு புல்லட்டின் போர்ட் ஒட்டனா இருக்கு. ஒட்டனோட சேர்த்து அதுல தான்யா எடுத்து நான் இதெல்லாம் முடிப்பாங்க. ஒட்ட போறேன் அப்படின்னு அந்த அறிவு சொன்னான்டா. இருக்கா அவனுக்கு? அது அது அவனுக்கு கவலையே இல்லடா அவனுங்களுக்கு. என்ன எடுத்து நாங்க ஒட்ட போறோம். ஸ்கூல்ல எல்லா இடத்துலயும் ஒட்ட போறோம். பாத்ரூம்ல ஒட்ட போறோம். சயின்ஸ் லேப்ல ஒட்ட போறோம் அப்படின்றானுங்கடா. என்னமோ போஸ்டர் அடிக்கிற மாரி. சிம்பு படத்துக்கு போஸ்டர் அடிக்கிற மாரி பேசுறானுங்கடா. ம். அந்த மாரி இருந்துட்டு, என்ன இவன் வர்றானுங்க என்ன, வெறி கொண்டு வந்து அதெல்லாம் ஒட்டுறானுங்க. ஒட்டி என்ன சொல்றது? ஒட்ட போயிட்டானுங்க. அந்த பொண்ணு பாவம்டா சத்தியமா. அந்த பொண்ணு வந்துட்டு "என்னைய விட்டுருங்க. நான் யாரையுமே லவ் பண்ணல.
என்ன வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கு. நம்ம சூர்யா ஃபேன் தான் வந்துட்டு ஒரு வெறியராச்சே என்ன துரத்தி துரத்தி போய் சிவகார்த்திகேயன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காப்புல. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ம். எல்லாம் நாசமா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். என்ன இப்போ என்ன ஆகுது, இன்னும் கொஞ்ச நாளுக்கு ஓடுது சரியா, ஒரு 2 நாள் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. 2 நாள் கழிச்சு விஷயம் வருது. என்ன பாத்ரூம்ல வந்துட்டு என்னடா 12th பசங்க வந்து 10th பசங்களை போட்டு ம். அடிச்சிருக்கீங்களேடா அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஏ சீ சீ சீ. இது இது வேற ஜோக்ல இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி சொல்றான்டா. சொன்னோடனே வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு அந்த அண்ணனை கூப்பிடுறாங்க, இந்த தவடாலே வச்ச அண்ணன்ட்ட கூப்பிடுறாங்க. என்ன தவடாலே வச்ச அண்ணன்ட்ட கூப்பிட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் சரியா. அந்த அண்ணன் ஒரு பேப்பரோட வர்றான் சரியா, அந்த அண்ணன் ஒரு பேப்பரோட வர்றான். என்னடா பேப்பர் அப்படின்னு கேட்டா, இவன் பேசுன ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. சரி, அடுத்து சொல்லு. புரியுது, சொல்லு. புரியுதா? ஆ. இவனோட என்ன இவனோட ஐடியை வந்து ஹேக் பண்ணியிருக்கானுங்க. என்ன இவனோட ஐடி ஹேக் பண்ணி ம். எடுத்து, ஹேக் பண்றதுன்னா என்னது, பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு திருடுறது. பாஸ்வேர்டு போட்டுக்கலாம், அப்படியே எட்டி பார்த்துட்டு ஹேக். அவ்வளவுதான்டா ஹேக். ஐயா இது அததான் கூட அததான் பரவாயில்லைங்க. நான்லாம் வந்து ஹாப்பி மோட் யூஸ் அதுதான். பண்ணிட்டே வந்து பெரிய ஹேக்கர் நான் சுத்திட்டு இருந்தேன். இந்த டெலகிராம்ல ஹாப்பி வர்றது மோடுன்னு தானே. சொல்லிட்டு அது வெப்சைட்டுங்க. அது கூட தெரியலடி நம்ம டீயா. இல்ல, அவர் ஐபோன் யூசர் அப்படிதான் இருப்பாரு. கண்டுக்காதீங்க. கண்டினியூ பண்ணு. ஆமாடா, போனே இல்லாதவனுக்கு எதிரா ஐபோன். ஓகே, இப்போ என்ன மேட்டர்னா, அந்த அண்ணன் ஸ்கிரீன்ஷாட்டோட வரான்டா. அதுல என்னென்ன இருந்துச்சு தெரியுமா, அவன் வந்துட்டு நிறைய பொண்ணுங்கிட்ட போய் பேசியிருக்கான்டா. என்ன பேசி நம்பர் வாங்கிட்டான் சரியா. நம்பர் வாங்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ம். இருப்பாங்கல்ல அணில் கும்பல், அவனுங்களாம் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அவனுங்க அவனுக்குள்ளே வந்து பொண்ணுங்க நம்பரு, பொண்ணுங்க ஐடி இதெல்லாம் வந்து சப்ளை பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. லியோ தாஸ் அருள் தாஸ் மாதிரி. பொண்ணுங்க நம்பர், பொண்ணுங்க ஐடியா. என்ன பொண்ணுங்களோட நம்பரு, பொண்ணுங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஏன்டா, இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வேணும்னா அந்த இருந்திருக்கானுங்க. ஏய் பொண்ணுகிட்டயே மச்சான், போய் நான் இந்த பொண்ணை பேசுங்கடா, அந்த பார்த்தேன்டா. பொண்ணே தருவாங்கடா. ஏன்டா இப்படி சுத்துறீங்க? இதெல்லாம் அந்த பொண்டையானுங்களுக்கு தெரியாது. அவங்க கிட்ட போய் என்ன பேசுடா, அவங்களே என்ன ஆயிடுச்சு, தருவாங்கடா. கேளுடா கேளுடா புண்டை என்ன ஆச்சுன்ட்டு. இந்த மாதிரி என்னாச்சு, இப்போ நான் வந்து இப்போ நான் என்ன சொல்றது, நான் வந்து போயிட்டு இந்த மாதிரி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேய் மச்சான், நான் அந்த அந்த ஸ்கூல்ல அந்த பொண்ணை பார்த்தேன்டா. என்ன பேர் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐடி ம். கண்டுபிடிச்சிருவானுங்க. அந்த மாதிரி இருப்பானுங்கடா. என்ன ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒரு ஆள் வச்சிருப்பானுங்க. ம்ஹ்ம். ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒரு ஆள் வச்சிருப்பானுங்கன்னா, இந்த மாதிரி இருந்துகிட்டு, புரியலையே. ம். அதாவது இப்ப இப்ப வந்து என்ன சொல்றது, ஆனா அஹ் ஆனா இந்த மோகன்ஜி பேருக்கு சத்திரியன் ஏத்த மாரியே சொல்லுவான்ல. கிரிஞ்சி டேட்ஸ் வச்சிருந்தயா. கரெக்ட்டா இருக்கியா. ஆமா, கிரிஞ்சியா. படைக்க மாரி கணக்கு வச்சிருவான் பாத்தியா? கேளுடா, நீ கேளுடா, ஃபுல் கதையும் கேளுடா. ம். என்ன 500 ரூபா கொடுத்தா நான் அந்த பொண்ணு நம்பர் தரேன், 500 ரூபா கொடுத்தா அந்த மாதிரி பேசி வச்சிருப்பான்டா. நான் பாட்காஸ்ட் பக்கம் கேளுடா, வரலடா, என்ன 500 விட்டுருங்க. ரூபா எஸ்பி ராகுல். இப்ப என்ன ஆகுது, ம். 500 ரூபா கொடுத்தா நான் இந்த பொண்ணு நம்பர் தரேன். முதுகுல குத்துறாரு. கேபிள் ராஜா முதுகுல குத்துறாரு. டேய் நீ இத கேளுடா, எடிட் பண்றது கஷ்டம்டா, இடையில பேச சொல்லுங்கய்யா. சரியா சொல்லு. கேக்குறான்டா. என்ன சொல்றான், அது சேட்டை படிச்சு பார்த்தேன்டா. என்ன போட்டுருச்சுன்னா, அ, டேய் மச்சான், நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன்டா, இந்த பொண்ணு ஐடி மட்டும் அ. கொடுறா அப்படின்னா, 500 ரூபா கொடுத்தா நம்பரே தருவேன் அப்படின்னு போட்டு வச்சிருந்தான் chatல. ம். சிரிப்பா இருந்துச்சுடா எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு. என்ன ம். நாங்க எப்படிப்பட்ட உலகத்துல ம். இருப்போம்னா, நாங்க வந்து அஜித் தான் மாஸ், அஜித் தான் கிளாஸ் அப்படின்னு ம். சுத்திக்கிட்டு இருப்போம் சரியா. ம். சூர்யா ம். ஃபேன்ஸ் சொன்னேன்ல, சூர்யா ஃபேன்ஸ் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. என்ன வந்து அந்த பிரின்சிபல் மேம்கிட்ட அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து காமிச்சிருக்கானுடா அந்த அண்ணன். அந்த அண்ணன் 12th முடிச்சுட்டு வேற ஸ்கூல் வேற காலேஜ் போயிடுவான்டா. இவனுக்கு தான் பிரச்சனை சரியா. அனில் நண்பர் வந்து என்ன பண்ணாரு, தான் செஞ்ச குற்றத்தை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு பிரின்சிபல் மேமோட காலில் விழுந்துட்டாரு சரியா. ஐயா, இதெல்லாம் பிரின்சிபல் மேம் நடக்கக்குள்ள நீங்க எத்தனாவது கிளாஸுங்க ஐயா? 9th இருந்து 10th போயிட்டு இருந்தேன். பொச்ச மூட்டு கிளாஸுக்கு போய் படிக்க மாட்டீங்களாடா நீங்கலாம்? அதெல்லாம் நான் சொல்றேன் அடுத்த நான் போய் சொல்றேன். இப்ப என்ன படுறானா? பண்றேன்னா, கேள்றா என்ன ஆச்சுன்னு கேள்றா. இப்ப என்ன மேட்டர்னா, அவன் கால்ல சரண்டர் ஆயிட்டான். நெறைய பிரச்சனை பண்ணியிருக்கான். இப்ப அவனுக்கு டிசியே குடுக்கல. சரியா? ஏன்டா அப்படின்னு கேட்டா,
அவங்க அம்மா அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குறாங்க. சரியா? அதனால சொல்லி அவங்க வந்துட்டு அவன அங்கேயே இருக்க வைக்க பிளான் போட்டாங்க. சரியா? நான் இப்ப தான் என்னன்னா ஊன்றனே. இப்ப என்னன்னா, என்ன ஆயிருச்சு, இந்த சூர்யா ம், ஃபேன்ஸ் எல்லாரையும் தொரத்தி விட்டானுங்க. என்ன, ம், கூட இருந்த அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் அவனுங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டானுங்க. இப்ப நான் ஒருத்தன் தான் ம், விரோதி மாரி அவனுங்கிட்ட சுத்துனேன். என்ன, இப்ப ம், எல்லாரும் என்ன பண்ணிட்டானுங்க, என்ன சொல்றது, இப்ப நான் தனி மரம் ஆயிட்டேன். சரியா? ஒரு நாள் என்ன ஆயிருச்சு, 10th போயிட்டோம் அப்ப. சரியா? 10th போயிட்டோம். இப்ப எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கானுங்க. ஏ கிளாஸ் பசங்க, பி கிளாஸ் பசங்களோட ஜாலியா இருப்பானுங்க. ஏ கிளாஸ், பி, சி 3 கிளாஸ் பசங்களும் வந்து ஒரே இடத்துல கூடுனானுங்கன்னா பாட்டு பாடுவானுங்க, பெஞ்ச தட்டுவானுங்க, இந்த மாதிரி பண்ணுவானுங்க. சரியா? என்ன, அதனாலயோ என்னமோ ம், 3 பேரும் என்னைய என்ன சொல்றது ஒதுக்கிட்டானுங்க. நான் வந்து என்ன சொல்றது, நான் இத்தனைக்கும் போய் மன்னிப்பு கேட்டேன்டா அஜித், விஜய் ஃபேன்ஸ்ட்ட. அவனுங்க என்ன ம், சொல்றது, அவனுங்க வந்து என்ன புண்டைக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. போடா குதியானுங்களா அப்படின்னு நான் வந்துட்டேன். சரியா? அப்ப என் மனநிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நாள் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லிட்டு போனேன்டா. பீரியட் நடக்கும்போது. ம், என்ன பீரியட் நடக்கும்போது ம், கிளாஸ்ல டீச்சர் இல்ல. எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் ம். வந்துச்சு. சரியா? கேட்டு போணும்னுவானுங்க அந்த புண்டைங்க. என்ன, நான் கேட்காம போயிட்டேன்டா. என்ன, மனித இயல்பு தானே இதெல்லாம். ஆமா, ஆமா. என்ன ஆச்சு, கேட்காம போயிட்டேன்டா. என்ன தெரியுமா பண்ணுச்சு அந்த அம்மா? ஒரு பீரியட் ஃபுல்லா நிக்க விட்டுருச்சுடா நீ வெளிய, டோர் பக்கத்துல. நானா இருந்தா நானா இருந்தா திரும்பி பாத்ரூம் போறேன்ற பேர்ல எங்கயாச்சும் வெளில சுத்திருப்பேன்டா. வெளில நான் என்ன நிக்கிறதுக்கு தெரியுமா பதிலா. பண்ணேன்? இல்ல. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அந்த கிளாஸ் வந்து 6 மணி வரைக்கும் எனக்கு இருக்கும். சரியா? நான் வந்து ஈகோல என்ன தெரியுமா பண்ணேன்? இத நெனச்சு மனம் வருந்துறேன். என்ன தெரியுமா பண்ணிட்டேன்? அந்த கிளாஸ் நடந்து பிரேக் மாரி விடுவானுங்க. 6 மணி வரைக்கும், 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்குமா? அப்ப 4 ஆமா. டூ 4:30 வந்து பிரேக் மாரி இருக்கும். சரியா? இப்ப கிளாஸுக்குள்ள போயிட்டு, பேக் எடுத்துட்டு, ம். நான் ஸ்கூல விட்டு வெளிய வந்துட்டேன்டா. பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். அதான்டா சொல்றேன்ல, நான் இத இதான் நெனச்சு நல்லது. வருத்தப்படுறேன் அப்டின்னேன். அது ஏன்யா வருத்தப்படுற? அப்படிலாம் சொல்ல டேய் அதான் மாட்டேன். சொல்றேன்லடா, வருத்தம்லாம் படணும். எரிச்சலாயிட்டேன். அவ்ளோ டென்ஷன் ஆகும்டா எனக்கு. இப்பதான் நான் வந்து கொஞ்சம் கூலா, காமா, கம்போஸ்டா இருக்கேன். இப்ப இருக்க என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போயிட்டு என்னைய பத்தி கேட்டேன்னு வச்சுக்கோவேன், இப்ப இப்ப இந்த பாட்காஸ்ட் அவைங்க கேட்டுட்டு, "ஏய் நீயாடா அது?" அப்படின்ற மாரி இருக்கும். அவைங்க சொல்ற இதெல்லாம். சரியா? இப்ப என்ன ஆகும்னா, இப்ப என்ன அந்த மாரி திரிவேன். சரியா? என்ன, எவனாவது அஜித்த பத்தி தப்பா பேசினா கழுத்த பிடிச்சிருவேன். அந்த லெவலுக்கு கோவம் வரும் எனக்கு. என்ன, டீச்சரே என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? இப்ப விஜய் ஃபேன்ஸ் டீச்சர்லாம் இருப்பானுங்கடா. ஒரு சார்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, ஒரு பையன மிரட்டுறதுக்கு வந்துட்டு பக்கத்துல டோர் இருந்துச்சு. சரியா? டோர தட்டிட்டு, "இந்த அடி உன் மேல விழுகுறதுக்கு 5 செகண்ட் ஆகாது" அப்படின்னோனே, டென்ஷன் ஆயிட்டு நான் என்ன தெரியுமா பண்ட்டேன்? "ஒருத்தன் அவன தள்ளி போ சொல்லுங்கடா" அப்படின்ற மாரி கத்திட்டேன் ஒரு நாளு. அவன் பக்கத்து கிளாஸ்ல இருந்து பேசிட்டு இருந்தனால தப்பிச்சேன். இல்லன்னா பிரச்சனையா இருக்கும். அது மாதிரிலாம் நெறைய சேட்ட பண்ணிட்டேன். என்ன, எங்களுக்கு ஒரு அது சார் வந்து அஜித் ஃபேன்டா. அதனாலயே ஆ. எனக்கு அஜித்த பிடிக்காதுங்கய்யா. அத்தா, இப்ப நான் உன் அஜித்த கழுத்து திட்டுவேன். என்ன பண்ணுவ நீ? உன் கழுத்து தினுசா இருக்கு. ரமா உன் கழுத்து தினுசா இருக்கு. என்ன? புடிக்கலான்னு இருக்கேன். மேட்டர்னா ஓகே. இப்ப என்ன மேட்டர்னா, அடுத்து வந்துட்டு போயிட்டு சூர்யா ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸு, விஜய் ஃபேன்ஸ்லாம் ஒண்ணாயிட்டானுங்க. நான் மட்டும் தனி மரமா திரிஞ்சுகிட்டு இருந்தேன் அந்த ஸ்கூல்ல. எவன பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டைன்ற கான்டெக்ஸ்ட் வந்துட்டேன். சரியா? போடா புண்ட. நம்பிக்கை துரோகம்லாம் செஞ்சானுங்க. என்னன்னா, அவனுங்க அதுல 2 பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டானுங்கடா, "பொன்னியின் செல்வன் படத்துக்கு போலாம். நீ வரியாடா கேபிள் ராஜா?" அப்புட்னானுங்க. என்ன, நான் வந்துட்டு காசெல்லாம் குடுத்துட்டேன்டா. ஃபர்ஸ்ட் ஆளா காசு குடுத்துட்டேன். சரியா? அந்த புண்டை என்ன தெரியுமா பண்ணானுங்க? அதுல ஒரு லூசு பையன் வந்துட்டு, "டேய் இந்த கேபிள் ராஜா வரானா? அவன்கிட்ட காசெல்லாம் குடுக்காத. அவனுக்கு பதிலா இன்னொருத்தன கூப்ட்டுக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்ட்டான்டா. நான் இருக்கும்போதே சொல்ட்டான்டா. உனக்கு உன் எனக்கு காசு டென்ஷன் ரிட்டர்ன் ஆயிருச்சு. தந்தாங்களா? தரலையா? ரிட்டர்ன் தர்றது, தரலன்றதே வேறடா. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? "நீ அவனுக்கு டிக்கெட் உனக்கு போட்டல்ல." காசு ரிட்டர்ன் தந்தா அதே தியேட்டர்ல நீனே போயேன்டா. டேய் பைத்தியக்காரா. நீ கேளுடா என்ன மேட்டர்ன்னு கேளுடா. நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்றது? ஒரு எனக்கு பைப்போலார் டிஸார்டர் இருக்கு. சரியா? அது இன்னும் ப்ரூவன் ஆகல. நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போல, எதுவும் இல்ல. எனக்கு சிம்ப்டம்ஸ் இருக்க மாரி தோணுது. ப்ரூஃப் சரியா? குடுங்க. என்னடா? ப்ரூஃப் குடுங்க. ப்ரூஃப் குடுங்கன்னேன். ம்.
இப்ப என்ன சரி. மேட்டர்ன்னா, இது மாரி வந்துட்டு என்ன சொல்றது, தனி மரமா திரிவேன். அவனுங்க அன்னைக்கு என்ன சொல்ட்டானுங்கன்னா, "ஏய் அவன்கிட்ட காசெல்லாம் திரும்ப குடுக்காத. நீ இவனுக்கு பதிலா வந்துட்டு இவன கூப்ட்டுக்கலாம். இன்னொரு பையன கூப்ட்டுக்கலாம்" அப்படின்னு என் முன்னாடி வச்சு சொன்னானுங்கடா. எனக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. என்னடா என்னடா நான் பண்ட்டேன்? அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்? நான் அவனுங்க ம். கிட்ட நான் போயிட்டு இது பண்ணேன். உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டேன். ஏன்டா இப்படி பண்ணீங்க? அப்படின்ற மாரி நான் கேட்டேன். ஓப்பனா. ம். அதுக்கப்புறம் என்னைய கூல் டவுன் பண்ணி, இந்தாடா இனிமே இப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அது டிக்கெட் போட்ட ஒருத்தன் சொல்லிட்டு, ஏன்டா அப்படி லூசு புண்டையாட்டம் பேசுனேன்னு அவன திட்டிட்டு, என்ன ம். கையில காசுலாம் ரிட்டர்ன் குடுக்கல. உனக்கு டிக்கெட் போட்டாச்சு அப்படின்ட்டான். என்ன அதுக்கப்புறம் நான் என்ன டக்குனு தெரியுமா போனீங்களா? நெனச்சேன்? போலையா? போனேன்டா, கேளுடா. போனேன்டா. என்ன தெரியுமா ம். பண்ணானுங்க என்னைய? கடைசி சீட்டுக்கு தள்ளி ம். விட்டானுங்கடா. ம். எனக்கா ஒரு சீட்ல மாரி ஆயிருச்சு. ஏதாச்சும் ஒரு சீட்ல உக்காந்து இருந்தேன்டா. படம் பாரேன்டா உக்காந்து. அந்த டேய் படம் பார்க்க நான் என்ன முடியாதுடா. சொல்றது? எனக்கு நான் இப்போ உன்கிட்ட பேசுறப்ப, நான் ஒரு சில விஷயம்லாம் வந்து உன்னைய ரொம்ப நம்பி சொல்றேன்ல. காரணம் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றவைங்க எல்லாருமே முக்காவாசி பேரு முதுகு முதுகு வந்து தினுசா இருக்கு, கத்தி பெருசா இருக்கு அப்படின்ற மாரி தான் அ. தெரிஞ்சவங்க. சரியா? ம். அதனாலயோ என்னமோ ம். என் முதுகு வந்து நெறைய கத்திய பாத்துருச்சு. ஐயோ! ஸோ வந்து அதனாலயோ என்னமோ நான் கலக்கத்திற்கு நெறைய பேர ரொம்ப எண்ணற்ற நம்புறேன். காத்திருக்கு. அந்த மாரி இல்லப்பா. என்ன நெறைய பேர் முதுகுல குத்திருக்காங்கம்மா. அந்த மாரி. ஓ! இதுலயும் ஆமை. சூப்பருங்கய்யா. அதான்டா ப்ரூவ் நடமாடும் பண்றீங்க ஆமைடா பாத்தீங்களா? நானு. அ. ம். அந்த டயத்துல இன்னொன்னு சொல்லணும்டா ரமோ. நான் வந்து அஜித் அ. ஃபேன்ஸ் கிளப்ல இருந்தேன்டா அந்த டயத்துல. அடுத்து ஃபேன்ஸ் குரூப்லாம் இருந்துச்சா? "ஏய் புண்ட உன் கழுத்து தினுசா இருக்கு." ம். இருந்துச்சாதான்யா கேட்டேன். அவரு தான் கலெக்ஷன்னு இருக்குடா, கேள்விப்பட்டேன். உங்கள கேட்டேன். இருக்குடா. எங்க ஊர் அஜித் ஃபேன்ஸ் கிளப்ல இருந்தேன்டா நானு. இருக்கா? சரிங்க. எனக்கு தெரியாதுங்கய்யா. ம். ம். ஏன் நீ சரி. அணிலா? நீ என்ன அணிலா? நான்லாம் வந்து விமல் ஃபேனுங்கய்யா. யார் சண்டைக்கும் போமாட்டேன், வம்புக்கும் போமாட்டேன். கேலக்ஸி சூப்பர் ஸ்டார். அ நான்லாம் ம். விமல் ஃபேனுங்க. ம். நான்லாம் லிட்டரலா விமல் ஃபேனு, கார்த்தி ஃபேனுங்கய்யா. இங்க பாரு. உன் ஸ்டார் என்ன ஸ்கார்பியோவா? அந்த மாரி பண்ணிட்டு இருப்பான். அதான்டா, அது மாரி தெரிஞ்சேன்டா. இப்ப நான் அத நெனச்சு வருத்தப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இனிமே வந்து சரிங்கய்யா. சண்ட உங்க இருடா ஒரே கதை ஒரு கருத்து சூப்பரா மட்டும் இருக்கு. சொல்லிக்கிறேன். அதாவது இரு. ம். ஒரே ஒரு கத மட்டும் சொல்லி கருத்து மட்டும் சொல்லிர்றேன். அதாவது யாருனாச்சும் சண்ட போடணும். சண்ட போட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம்னா பெரிய புல்றா அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா தப்பு. முடிஞ்சா உட்காந்து பேசுங்க. என்ன சொல்றது? வாய் வார்த்தை சண்டை போட்டுக்கோங்க. அடிச்சுக்கிட்டு என்ன ம். சொல்றது? இது பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன கேட்டா. அடிச்சிட்டு அத மாய்ஞ்சு பண்ணாதீங்க. சாவாதீங்கடா, பேராண்டிங்களா. ம். அது கேபிள் உட்காந்து சொல்றாருய்யா பேசுங்க. கேட்டுக்கோங்க. உட்காந்து பேசுங்க. என்ன சொல்றது? எல்லாரையும் அன்பா பாருங்க. இப்ப நான் எப்படி எல்லா சர்வர்லயும் வந்துட்டு யாராவது புதுசா வர்றாங்கன்னா, வணக்கம்னு சொல்லி பேசுறதா இருக்கட்டும். சும்மா சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? அப்படின்னு பேசுங்க. என்ன? தெரியாதவங்கள பார்த்து அப்படி பேசுங்க. அதுக்குன்ட்டு போயிட்டு டிஎம்ல போயிட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களாங்க? தூங்குனீங்களாங்கன்னு அழுகாதீங்க. அதுக்குதான்யா கேட்கறாங்க. ஏன்யா இப்படி என்னைய நானே பண்றீங்க? அடிச்சுக்கிறேன்டா. என்னைய நானே அடிச்சுக்கிறேன். நான் அப்படிதான் ஒரு தெரிஞ்சுகிட்டு இருந்தேன். அக்கறையில கேட்கறாங்கய்யா. அக்கறையில உன்ன போயிட்டு மாரி ஒரு 4 வாட்டி கன்டினியூஸா கால் அடிக்கலையா அவங்க? ம். அ அது மாரி ஸ்டாக் பண்ணாதீங்க. எந்த ஒரு பொண்ணையும் வந்து ஸ்டாக் பண்ணாதீங்க. ரெமோ படத்துல வர மாரி தெரியாதீங்க. என்ன சொல்றது? புடிச்சிருந்தா பேசுவாங்க. இல்லங்கய்யா. இல்லன்னா ரெமோ படத்துல வர மாரி தாங்கய்யா இருக்கணும். ரெமோவோட ஒரு ஓஜி எக்ஸாம்பிள் சொல்லட்டா? ரெயின்போ காலனி, 7G ரெயின்போ காலனி. அதெல்லாம் பாருங்க. அது ஏன்பா வந்துட்டு வந்து காய போட்டிருப்பான். என்ன பாவம் அந்த பொண்ணு வந்துட்டு நான் அடுத்த நாள் வேலைக்கு போறதுக்கோ, இல்ல காலேஜ் போறதுக்கோ காய போட்டிருக்கும் ட்ரெஸ்ஸு. என்ன காய போட்ட சாக்குல அப்படியே எடுத்துட்டு ஓடி வந்துருவ. ஐயா இந்த இடத்துலலாம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ரெமோக்கும் 7Gக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் மோகன்ஜி இங்க பாரு மோகன்ஜி சட்டி திருத்தன் மாரி. மோகன்ஜி சட்டி அது திருத்தன் இல்லைங்க. மாரி. சும்மா இருடா. ரெமோல ரெமோ கேரக்டர் நல்லவனா காமிச்சிருப்பாங்க. ஆ இப்ப 7G ரெயின்போல அவனே கெட்டவன் தான். அவன எந்த இடத்துலயும் கரெக்ட்ன்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவன் பண்றது தப்புன்றது
ஏன்டா டைரக்டர் ரெஸ்பெக்ட் தெரியாம பண்ற தப்புன்ற மாரி தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் எதுக்குடா அவன அதான் இந்த புனிதமானவனா 2 பேத்துக்கும் மாத்துனீங்க கடைசில? டிஃபரன்ஸ். கடைசில வந்துட்டு அது அப்பதான் வந்து சேர் பக்கத்துல ஆடியன்ஸ்க்கு உட்காந்துட்டு, பிடிக்கும். அனிதா அப்பதான் இவர் ஆடியன்ஸ்க்கு இவர் பிடிக்கும். இருடா. அனிதா, இன்னைக்கு நான் போயிட்டு கடையில வேலை செஞ்சேன் அனிதா. பைக் மெக்கானிக்கா இன்னைக்கு உட்காந்துட்டு இத கழட்டிக்கிட்டு இருந்தேன் அனிதா. ஸ்பேனர் எடுத்து கழட்டிட்டு சரிடா, சரி. இருக்கும்போது டேய் உட்றா தெரியாம உண்மையா இர்றா வந்து இர்றா இர்றா வெயிட் பண்றா. ஸ்பேனர் எடுத்து கழட்டிட்டு இருக்கும்போது மேனேஜர் மண்டையிலே விழுந்துச்சு அனிதா. அவனை கேன புண்டன் அனிதா அப்படின்னு உட்காந்து பேசுவார். புரியுது புரியுது. வேண்டாம் வேண்டாம். ஓகே. இப்ப என்னன்னா அது மாதிரி பண்றது அது பண்ணாதீங்க. நீங்க கரெக்டா வந்து ஸ்டாக் பண்ணாதீங்க. புடிச்சிருந்துச்சுன்னா போய் இந்தாம்மா பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு உன்ன ஐயோ! அவ்வளவுதான் அந்த எனக்கு படத்தையும் ஸ்டாக் தான்டா பண்ணுவான். 2 வருஷமா ஸ்டாக் பண்ணிட்டு இருப்பான்டா. சம்பள கவர திறக்கவே மாட்டேன்னு. அட பூச அவனுங்கெல்லாம் ஓஜி ஒன்ன ஸ்டாக்கர்ஸுங்கய்யா. பெத்த உன்ன பெத்த என் அப்பா மாமன அட பூச பண்ணுவேன். உங்க கதை என் கதையோட முடிஞ்சது. நல்லா இருக்கானா? நல்லாதாங்க என் கதையோட கிரிஞ்சா இருக்கானா? ஒத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். இது கிரிஞ்ச் இல்ல ப்ரோ ஆடியன்ஸ் கையில மேக்ஸுங்கய்யா. ஆடியன்ஸ் கையில குடுத்துடலாம். நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. சரி. ஆடியன்ஸ் கையில குடுத்துடலாம். ஆடியன்ஸே சொல்லட்டும். எந்த கதை இருக்கிறதுன்னு கிரிஞ்சிட்டு, என்ன பொறுத்தவரைக்கும் கேபிள் தாங்கய்யா வின்னர். இந்த கிரிஞ்சு காம்படிஷன்ல. டேய் டேய் இப்ப அது நான் எப்புட்றா என்னோட கதைய பயந்து ஓடுறான். ஆரம்பிக்கிறேன். பயந்து ஓடுறான் ரெமோ. பயந்துட்டான். ஆமைஸ பார்த்து பயந்துட்டான் ரெமோ. சரிங்கய்யா வச்சுக்கோங்கய்யா. மைசூ மைசூ. பயந்துட்டான்டா. சரிங்கய்யா நான் என்னோட கதைய இப்ப ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு சென்று விட்டு வரலாம். அண்ணா கேபிள்ண்ணா இருக்கீங்களா? இருக்கேன்பா சொல்லுப்பா. அண்ணா கேபிள் அண்ணா. நான் அந்த ஆறுதல் பரிசு பேச்சு போட்டியில நெறைய வாங்கியிருக்கேண்ணா. நான் நல்லா பேசுவேங்கண்ணா. எனக்கு பாட்காஸ்டர் ஆகணும்ண்ணா. என்ன உங்க கூடயே வச்சுக்கோங்கண்ணா. ஒரே ஒரு எபிசோட் நான் உங்க கூட சேர்ந்து பண்ணணும்ண்ணா. என்ன கை விட்டுறாதீங்கண்ணா. என் தம்பிய கை விட்டுறாதீங்கண்ணா. நீங்க தானே தூக்கி விடணும். நீங்க வச்சு சேர்த்துக்கோங்கண்ணா. ஒரே ஒரு எபிசோடுங்கண்ணா. அண்ணா சேர்த்துக்கோங்கண்ணா. உங்கள நம்பி தானே இருக்கேன் ஃபுல்லா. ஆறுதல் பெருசா? என்னய்யா சொல்ற? நல்லா பேசுவேங்கண்ணா. அதெல்லாம் நல்லா பேசுவேங்கண்ணா. என்ன சேர்த்துக்கோங்கண்ணா. சரி சரி. எடிட்டிங்லாம் பண்ணுவியா? ஆடியோ எடிட்டிங் பண்ணுவியா? நான் எல்லாமே பண்ணுவேங்க. நல்லா பண்ணுவேங்க. என்ன சேர்த்துக்கோங்கண்ணா. உங்க தம்பிய கை குடுத்து தூக்கி விடுங்கண்ணா. உங்கள நம்பி தானே இருக்கேன். வாஸ்தவம் தான்டா. சரி ஓகே. அ நீ இனிமே இந்த ரெமோன்ற பேர்ல வந்து பேசு. ஓகே நைஸ். சரிங்கண்ணா. சில நாட்கள் கழித்து டேய் கேபிள் நாய பொட்டேன். என் உழைப்பெல்லாம் சுரண்டி எடுத்துட்டியேடா. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா. ஆனா ஹாஷிராம் அண்ணா நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இவன் வந்து என்ன ஏமாத்திட்டானா. எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. நான் உங்களை நம்பி தானே இருக்கேன். என்ன சவுண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல வச்சு எனக்கு சீட்டை மட்டும் வாங்கி கொடுத்துருங்கண்ணா. அப்படியே வச்சு ஒரு வேலை போட்டு உங்க கூடயே வச்சுக்கோங்கண்ணா. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் செய்யறேண்ணா. ஏன்னா ப்ளீஸ்ண்ணா. உங்களை நம்பி தானே இருக்கேன். தம்பியை கை கொடுத்து தூக்கி விடுங்கண்ணா. வார்த்தை ஒண்ணு கொல்ல பாக்குதே. இது வாழெடுத்து வெட்ட பாக்குதே. நான் திமிரா செஞ்ச காரியம் ஒண்ணு தப்பா போனதே. தாமிரபரணி தண்ணி இப்ப உப்பா போனதே. இடைவேளைக்கு பிறகு ஏன் கதைங்க நான் வந்து செவனேன்னு சும்மா சுத்த சாத்திட்டு உட்கார்ந்து எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது இல்லையா. என் ரூம்மேட்ல ஒருத்தவங்க அதாவது ஹாஸ்டல்ல நானே இன்னும் 2 பேர் என் ரூம்மேட்டுங்கய்யா. ஒருத்தவன் வந்தான். அவன் வந்து அசாம சேர்ந்தவன். வந்து நின்னுட்டு ஹிந்தியிலேயே கேட்டு இருந்தான். ஏதோ கத்தினே இருந்தான். நான் அப்பதான் என் பாத்ரூம்ல இருந்து வெளில வரேன். என்னன்னு பார்த்தா அவன் வந்து ஏதோ பேசுறான். எனக்கு ஒன்னும் புரியல. ப்ரோ வாட் ஹேப்பன்னு கேட்டேன். அதுக்கு அவன் ப்ரோ உங்க ரூம்மேட் தான் ரூ. 500 தரணும். நீங்க தரீங்களா நான் போயிடுறேன்னா. நான் எனக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் எல்லாருக்கிட்டையும். ம், அவன் என்கிட்ட வந்து ரூ. 500 கேக்குறான். ம், நான் வந்து இல்லைங்கய்யா நான் அது போறேன்னு சொல்லிட்டேன். அவன் ம், அப்படியாச்சும் அவன் விட்டுருக்கலாம். அவன் எனக்கு ம், திரும்பி புடிச்சு வச்சு இல்ல ப்ரோ இப்ப நீ எனக்கு 500 கொடுங்க. ம், அப்புறமேட்டா வந்து ரூம்மேட் உங்ககிட்ட தந்துருவாரு அப்படின்னா. ம், குடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இருக்குடுவேன் சொல்றதுக்கு அவனுக்கு புரியல. ம். நான் போயிட்டு டேபிள் மேல போய் பார்த்தேங்க. என் டேபிள் மேல ஒரு சாக்லேட் இருந்துச்சு. ரூ. 1 சாக்லேட்டு. நான் குடுன்னு அட போயிட்டு பாவி. அதே மாதிரிதான் நீ இந்த ரூ. 1 சாக்லேட் நீ வச்சுக்கோ. ரூ. 500 அப்புறமேட்டா தரேன்னா. அவன் உண்டு. என்ன நினைச்சான்னு தெரியல கடுப்பாயிட்டான். அவன் வந்து UFC பாக்ஸர் போல. MMA பாக்ஸருங்கய்யா. ம், ட்ரெயின்டு பாக்ஸர் நல்லா வந்து ஒரு 13 வருஷம் ட்ரெயின் ஆயிருக்கான். ம், செமையா ட்ரெயின்டு போல. வந்து வந்து கேட்டான்.
ப்ரோ டு யூ திங்க் ஐம் ஜோக்கிங் ப்ரோ டு யூ திங்க் ஐம் ஜோக்கிங்னா எனக்கு வந்து ஒண்ணும் புரியல. என்னடா நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க, இது ஏன்டா சீரியஸான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னன்னு சொல்லி தெரியும். நான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான் சிரிக்கிறான் போல மனுஷன், நம்மளோட ஜோக்கு தான் போலன்னு சொல்லிட்டு சமாளிக்கிற மாதிரி நானும் கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சேங்க. என்ன நினைச்சான்னு தெரியல, சிரிச்சுனே இருந்தவன் ப்ரோ என்ன ஜோக்கிங் சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டு கழுத்தை புடிச்சு நெறி நெறி நெரிச்சிட்டாங்க ஐயா. ம். அவன் அப்ப புடிச்சு அப்ப எனக்கு பதிலா எப்படி அப்ப சொல்றது, எனக்கு பதிலா அவன் கழுத்தை அவன் பத பார்த்திருக்கேன். கழுத்தை புடிச்சு கொஞ்சம் சும்மாடுறான் நெறி நெறி நெரிச்சா எதுவும் வெட்டுறா அவனை புடிச்சு இழுக்கிறானுங்க. அவனை 2 பேரும் நெட்டி விட்டாங்க. இப்படி எப்படி சொல்றது, ஷோல்டர் வச்சு இப்படி தட்டி விடுறான். 2 பேரும் நல்லா கிடாம சேசிக்கிற படம் போய் உழுதுட்டானுங்க. அதுக்கப்புறமாச்சு காப்பாத்தணும்னு பார்த்தா என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு ப்ரோ லீவ் ப்ரோ லீவ் ப்ரோ சொல்லிட்டு ஸ்லோவா சொல்லிட்டு இருக்கானுங்க வார்த்தை. ஐயோ யாரா நீங்க ஆயிடுச்சு எனக்கு. அவனா பிகில் படத்துல இவன் ஓடி வருவான்ல, மைக்கேல் ஓடி வருவான்ல ரயில்வே ஸ்டேஷன்ல, அப்பா அப்படின்னு 1/2 மணி நேரம் ஓடுவான்ல, அது மாதிரி. அதே மாதிரி என்ட்ரன்ஸ்ல அவனுக்கு சொல்லிட்டு இருந்தானுங்க. ம். நான் வந்து அவனோட கையை பிடிச்சி கிழிக்கிறேன், கை ஃபுல்லா அவனுக்கு ரத்தம் வருது, நான் நகை தச்சு கீறிடுறேன், ம். ரத்தம்லாம் வருது, நல்லா பிடிச்சி கீழ்றேன், அவனுக்கு முடிவு பிடிச்சி இழுக்கிறேங்க, நல்லா இழுக்கிற முடியல கையோட வருதுங்கய்யா. ஆனா அவனுக்கு வந்து கழுத்தை விட்டு விட மாட்டான். அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நம்ம பாட்காஸ்ட் எல்லாம் மூடி வை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே மூடலான்னு போக்குள்ள கரெக்டா என்ன விட்டாங்கய்யா. விட்ட உடனே எனக்கா சாமி விட்டா போதும்னு சொல்லிட்டு நான் போய் உக்காந்துட்டேன். உக்காந்ததோட நான் சும்மா இருக்கணும்ல, அப்படியே எனக்கு கொண்டு கொழுப்பு நின்றல ஊர்னு சொல்லல. அது முன்னாடி உட்காந்துட்டு ப்ரோ ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபார் சீரியஸ், நான் வந்து சீரியஸா தான்டா பேசுறேன், எனக்கு 500 ரூபாய் காசு வேணும் தான் வந்தேன், நீதான் தேவையில்லாம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அவர் சொன்ன உடனே ப்ரோ நான் யாருன்னு தெரியுமா, என் பாஸ்ட் என்னன்னு தெரியுமா சொன்ன ஐயோ எனக்கு சிரிப்பு வந்துச்சு, யாரா நீன்ற மாதிரி. ப்ரோ அவர் லிட்டரலா ஒரு மாதிரி சோகமா பேசினான். ப்ரோ யூ டோன்ட் நோ ஹூ ஐ எம், ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஐ வாஸ் பில்ட் டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு மாதிரி சிக்மா மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. சிரிப்பு அடக்கலா அடி வாங்குவடான்ற என் வாய் தானா சிரிக்குதுங்க ஐயா. சரி. அவ பாத்துட்டு என்ன தெரியல, அந்த என்ன வந்து கலகல திருப்பி தள்ளி படத்துல விடுவாங்க. கலகல படத்துல விமல் மாதிரி அப்படின்னு சிரிச்சிருக்கேன். நான் எங்கடா நான் எங்கடா சிரிக்கிறேன், நீ அடிச்சதுல வாய் கோணிச்சுச்சா. அவ பார்த்துட்டு ப்ரோ ஹீஸ் லாஃபிங் ப்ரோ ஹீஸ் லாஃபிங் சொன்னா. ப்ரோ நான் ஐ எம் நாட் லாஃபிங் லாஃபிங் சொல்லிட்டு இருந்தேன். அவன் வந்து என்னை புடிச்சு வாயை விட்டுட்டு பிடிக்க தேவை வந்திருக்கான் போலயா, சிரிக்காதடா சொல்றதுக்கு. அவன் என்ன திருப்பி கழுத்து வச்சுக்கு வரா சொல்லிட்டு கையை இப்படி தடுத்து விட்டேங்க. தடுத்து விட்டுட்டே இருந்தானா அவன் கருப்பாயிட்டா. என்னடா கையை தடுக்கிற பார்த்தான்னு சொல்லிட்டு ஐயா அவன் லிட்டரலா என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருந்தவையா எனக்கு தூக்கி என்னோட புள்ளமா இருப்பான். வெயிட் என்னன்னு தெரியல. நான் 72 கிலோங்க ஐயா. சரி. அப்படியே துடி தூக்கி கொடியில போடுற மாதிரி அப்படியே என்ன தூக்கி ஃபிளையிங்ல பெட்ல விட்டாயா. பெட்ல ஃபிளையிங்ல பறக்க விட்டுட்டு அவனும் பறந்து வந்து மேல உட்காந்து மூஞ்சி மேலே குத்துறான். ப்ரோ டூத்திங்க ஜோக்கிங் டூத்திங்க ஜோக்கிங்கிட்டு அவன் குத்துன்னு குத்துறான். என் மூஞ்சி அப்படியே கண்ணு மூக்குலாம் வீங்கிடுச்சு. அந்த மூஞ்செல்லாம் வீங்கி கண்ணு கடியெல்லாம் வந்து கோடு போட்டு அந்த தழும்புலாம் இன்னும் இருக்குங்க எனக்கு அடிச்சது. இன்னும் வீக்கமே சரியாவலைங்க நெத்தியில. ஒரு 2 மாசம் கிட்ட ஆகுதுங்கய்யா. அப்புறம் என்ன ஃபைட்ல பண்ணி என்கிட்ட புளுத்திக்கிட்டு இருந்த? வேண்டாம் அப்படிதான் மரணடி அடிச்சாங்க. அதை மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் முடிய புடிச்சு அடிச்சு அது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் என்னை இழுத்து போட்டு அவன் சட்டையை கேட்டுட்டாயா. அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி சட்டையை கேட்டுதான் அடிக்க வந்தா. அவன் சட்டையை கேட்டுறான் அடிக்கிறான். சரி நான் அடி வாங்குறவன் தானேயா, என் சட்டையை எதுக்கே அவன் சேர்த்து கேட்டுறான். சம்பந்தமே இல்லாம என் சட்டையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறாயா அவன். தப்பா இருக்கா எப்படியா இருக்கும். எனக்கு அவன் அடிக்க இதெல்லாம் சட்டையெல்லாம் கேட்டுறான்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே சிரிப்பு வருது. சிரிக்க அவன் மேல அடிக்கிறான். நான் வந்து கொஞ்சம் தடிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் தள்ளி விட தான் பாத்துட்டு இருந்தேன். நான் திரும்பி அடிக்கல. திரும்பி நடச்சா அடிச்சிருக்கலாம். ஆனா பாவம் பார்த்து விட்டு அப்படிலாம் சொல்ல முடியாதுங்கய்யா. அவங்க ஒரு செகண்டுக்கு 4-5 குத்துறாங்க. அவன் சட்டையை கழட்டிட்டு அவன் ஒரு செகண்டுக்கு 4-5 குத்துறலாம் மூஞ்சிலேயே பார்த்து நாக் அவுட் பாயிண்டா பார்த்து நொச்சு நொச்சுன்னு அடிக்கிறான். எனக்கு வந்து கண்ணே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல கருப்பாயிடுச்சுங்கய்யா. கருப்பானதுக்கு அப்புறம் நான் ஏர்ல பறக்கிறது மட்டும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ தூக்கி போட்டு டெலபோர்ட் ஆகி பின்னாடி வந்து அடிக்கிற மாதிரி இருக்கீங்க எனக்கு.
என்ட்ரன்ஸ் வந்து தூக்கி போட்டு எனக்கு பின்னாடி வந்து மலார் மண்டையில அடிக்கிறாயா அவன். எவ்வளவு அவ்வளவு வேகமா வரானான்னு தெரியலைங்க. அங்க இருந்து இங்க இருக்கிறதுக்கு டெலப்போர்ட் ஆகி அடிக்கிறாயா அவன். யாருடா நீ? அவன் எங்க இருந்து வரான்னு தெரியறதுக்குள்ளேயே அடிச்சிடறாங்க என்ன. மறுநடி அடிச்சுட்டு அது கூட ம். பிரச்சனை இல்லைங்க. சீரியஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 10, 15 பேர் சேர்ந்து அவனை புடிச்சு இழுத்துட்டாங்க. அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. அடிச்சு முடிச்சுட்டு ஐயோ ப்ரோ எதுதான்டா ப்ரோ பிரச்சனை சாரி உனக்கு? ப்ரோ. இப்ப எதுதான்டா பிரச்சனை பிரச்சனையே உனக்கு? எனக்கு இல்லைங்க. அவன் அடிச்சுட்டா நான் என் வாய் கொழுப்புக்கு சிரிச்சு அடி வாங்குறது கூட பிரச்சனை இல்லைங்கய்யா. அவன் ம். அடிச்சுட்டு அவ அழுவ ஆரம்பிச்சிட்டாயா. ப்ரோ நான் உன்னை அடிக்கணும்னு சொல்லிட்டு மீன் பண்ணல. தெரியாம அடிச்சிட்டேன். ப்ரோ என்ன ஓ! மன்னிச்சிரு. ஓ! என்ன இவரு மன்னிச்சிரு. அந்த இந்த படத்துல வர மாரி தான். சரிடா வாரணமாயிரம்ல வர சரிடா மாரி. அவன் அவன் வாரணமாயிரம்ல என்ன வரும்ல. அழுதுட்டு அவன் அழுவ இருடா எனக்கு பாட மனசு விட்றா. வந்து நான் வெளில வரேன். ஆ, ஓ! ஓ! சரி ஓ! நிறுத்திக்கலாம். ஓ! அந்த மாரி. வாரணமாயிரம்ல நிறுத்திக்கலாம். வர மாரி. ம். நிறுத்திக்கலாங்கய்யா. ஓகே. ம். சொல்லு, சொல்லு. அவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அதாவது எப்படின்னா, ப்ரோ நான் உன்ன வேணுக்குன்னே அடிக்கல. நீதான் சிரிச்ச. அது மாரி அவன் அழ ஆரம்பிச்சுட்டான்யா. சரிடா உட்றான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு பாத்ரூம்ல போயிட்டு போத்தா சும்மா இருடா புண்ட. ஊரா ஒருத்த புண்ட. சொல்லு, சொல்லு. ம். பாத்ரூம்ல போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து அவன பாக்குறேன்யா. அவன் வந்து என்ன ஒரு மாரி பாவம் பாத்தோனே எனக்கு திரும்பி சிரிப்பு வந்துருச்சு. ம். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் உஷாராயிட்டேன். சிரிச்சா என் மூஞ்சி அவ்வளவுதான்டா காத்துன்ட்டு. ம். சிரிப்பு அடக்குறேன். அடக்கின்றதுக்குள்ளயே அவன் வந்து அவன் அழ ஆரம்பிச்சுட்டு வந்து என்ன கட்டிப்பிடிச்சு சாரி கேட்க ஆரம்பிச்சோனே எனக்கு சிரிப்பு சத்தமா வந்துருச்சுங்க ஐயா. ஐயய்யோ! அவ்வளவுதான்டா ரவுண்ட் 3 ஸ்டார்ட்ன்ற மாரி லூசுப்படி. நான் வந்து சிரிச்சுட்டே இருக்கேன். ரவுண்ட் அதுக்கப்புறம் தான் 2. வந்து அதுக்கப்புறம் தான் அவன பார்த்துட்டு, இந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த மாரி இல்லடா. என்ன தெரியுமா நெனச்சிருப்பான்? உன்னைய விஜய் ஆதினான மாரி நெனச்சிருப்பான். ஹிப்ஹாப் ஆதினா மாரி நெனச்சிருப்பான். எவ்வளோ அடிச்சாலும் சிரிக்கிறியேடா! வெட்கமே இல்லாம அந்த மாரி. சீரியஸா சிரிக்காதடா, சிரிக்காதடான்றாங்க. என்ன எனக்கு சிரிப்பு வருதுடான்றேன் நானும். ம். அவன் திருப்பி அடிச்சிருப்பான். சரி அப்புறம் பாவம் பார்த்து விட்டுட்டாயா. ஆனா ம். அவன் வந்தது ரூ. 500 சண்டை போட்டு, நான் ஹாஸ்பிட்டல்லாம் வேணான்னேன். என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ம். ஹாஸ்பிட்டல் போனாயா, அவங்க சொன்னாங்க, "எனக்கு என்னன்னு தெரியல. மூஞ்செல்லாம் ரொம்ப அடியா இருக்கு. கண்ணு வேற போயிருக்கு. எனக்கு ம். தெரிஞ்சு அதெல்லாம் சேர்த்து ஒரு ₹9000 ஆகும்னாங்க." ம். அவன் தான் என்ன ஹாஸ்பிட்டல் வர கூட்டிட்டு வந்தான். நானே ஃபுல்லா கட்டிக்கிறேன் ப்ரோன்னு. என்ன அடிச்சவன் தான். அவன் அப்படியே திரும்பி பார்த்தான். எனக்கா ஒரு மாரி பாவமா பார்த்தான் என்ன. என்ன ம். பண்றதுன்னு தெரியாம. நான் சொன்னேன், "அதெல்லாம் வேணாம். என்னைய போய் டிஸ்சார்ஜ் பண்ணிருங்கன்னேன்." அவன் வந்து அதுக்கப்புறம் தான் அவன் மூஞ்சிலயே சிரிச்சான். அவன் ஒழுங்கா சிரிச்சான்யா. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மாத்திரை எல்லாத்தையும் சேர்த்து ₹900 பில் வச்சுட்டாங்கய்யா. அப்புறம் போயிட்டு வரதுக்கு வந்து ஒரு ₹200. அப்புறம் எனக்கு அது இல்லாம ஃப்ரைட் ரைஸ் வேற வாங்கி குடுத்தாங்க. ஒரு ₹250 மொத்தமா வந்து ₹500 சண்டை அடிச்சு ₹1500 எனக்கு செலவு வச்சுட்டு போயிருக்கான்யா. அவன் யார்றா அவன்? யாரோ திரும்பி இவன் அதான் யாரோ? நான் வந்து இல்ல நான் திரும்பி அடிக்கலன்னு சொன்னீங்கல்ல. ஃபினான்ஷியலா அடிச்சிருக்கேன் திரும்பி. கர்மாஸ் டூ இட்ஸ் டூஸ் இந்த இட்ஸ் அது திங்க்யா. சொல்லுவாங்கல்ல, கால் த ஆம்புலன்ஸ் பட் நாட் ஃபார் மீ அந்த மாரி. நான் அடி வாங்கியே இது சாரணைங்க. அடி வாங்கி தங்கான. அ ம். அதுதான்யா. இது இப்ப கேளு. இப்ப உன் கதை, என் கதைய மிக்ஸ் இருடா, பண்ணி அடி இருடா வாங்குன ஒரு நிமிஷம் போர்ஷன இருடா, மட்டும் ஒரு நிமிஷம் இரு. தூக்கிட்டு ஏய், ஆ, ஆ. இரு ஒரே நிமிஷம் இரு. ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். எஸ்பி ராகுல் இருக்கான்ல, அவன் என்ன தெரியுமா போஸ்ட் ஆமா. போட்டிருக்கான்? கம்மிங் சூன் ஃபியூச்சர் ஐஎஃப்எஸ் அப்படின்னு போட்டிருக்கான். இப்ப நிறுத்துங்களேன்டா. இப்ப மோடி கிட்ட பிச்சை எடுக்க போறோம்டா. இங்க பாரு மோடி கிட்ட பிச்சை எடுக்க போறேன். அது ஐயா ஐயா கண்டிப்பா மோடி எடுப்போம். ஐயா, 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 நீங்க மோடி கண்டிப்பா ஐயா. எனக்கு வந்து பாசு போடுவீங்கன்னு தெரியும் யூபிஎஸ்சில அப்படி சொல்ல ஐயா ஆனா போறான். மோடி ஐயா கிட்ட கேட்டனா ஒரு பிஜேபி மாறணுமே மாறிடுவான்றீங்களா? அவன் அது அவன் விஜய் அது அண்ணாவை கன்வின்ஸ் அது ஆன்சர் பண்ண இங்க பாரு, வேண்டியதுங்கய்யா. விஜய் அண்ணாவை கன்வின்ஸ் பண்ணுவான் வீடியோல. விஜய் அண்ணா நீங்க பிஜேபி கூட நீங்க சேருங்கண்ணா மோடி அப்படின்னு. பிஜேபி கூட கூட்டணி வைங்கன்னா அப்படின்னு சொல்லுவான். நான் உங்க ம். நல்லதுக்கு தானே சொல்றேன். பார்த்தா நீ யாருடா என் மேல பாசம் வைக்கிறதுக்கு? ம். பல்லு வலிக்குது.
கூசவே கூசாதடா எங்களுக்கு. ஏன்டா பட டைரக்டர்ன்றான், ஐஎஃப்எஸ்ன்றான், இஷ்டத்துக்கு பேசுறான்டா. சின்ன பையன் மாறுவான், மாறணும். ம். சரி திருதிக்கோள் கேப்ளே, இல்ல. இப்ப உன் அ, அ. ஸ்டோரி என் ஸ்டோரி சேர்த்து என் ஸ்டோரி பேசாம அடி வாங்கலாம். அந்த அடி வாங்குறத மட்டும் நான் அடிச்சதா மாத்தி அப்படியே ஒரு மூவியா மேக் பண்ணி எனக்கு பெரிய டேரக்டர்ஸா மாறிடலாம். என்ன சொல்றேன்? நம்ம தான் ஃபியூச்சர் டேரக்டர்ஸ். ஆமாடா புண்டை, இது ஒரு கதை புண்டைன்னு. இதெல்லாம் எடுத்து படமா ஏய் எடுத்தோம்னா இதான்டா காரி கதை. துப்புவாங்க. உனக்கு என்னடா சினிமா பத்தி தெரியும்? சினிமாட்டோகிராஃபி தான் படத்துலயே. கதைலாம் முக்கியம் இல்ல. ஒரு மெயின் இல்ல. அப்படியே ஒரு மொத்த கதையை வந்து எடுத்தோம்னா மாசா காமிச்சா போகுதுயா. அதே மாதிரிதான் நிறைய பேர் கிளம்பியிருக்கோம் நாங்க. ம். ஒரு 40 யார் 50 யாரு பேர் யார் கிளம்பியிருக்கோம். யாரு தாராவிசை மகத், பீதர் பார் ஓனர் பிரேம், உங்களை கிளம்பிருக்கீங்களா? நாங்களே நாங்களே கிளம்பியிருக்கோம். ஐயா நாங்க விளையாட்டுக்கு சொல்லலையா, நாங்க படிக்கிறதே அதான். விஸ்காம் பிலிம் மேக்கிங் கோர்ஸ் தான் படிக்கிறவன். ம். பார்த்தாடி இதெல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இது இது இதுல பர்சீவ் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா வந்து இதையே மெயினா எடுக்கிறீங்கனாலும் சைட் பை சைட் வேற ஏதாச்சும் படிச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய வந்து நீங்க புக்ஸ் படிச்சாலும் மூவிஸ் பார்த்தாலும் அந்த நாலேஜே உங்களுக்கு போதும். இதுக்கு தனியா கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அது உங்க விருப்பம். படிக்கிறதுக்கு படிக்காதது உங்க விருப்பம். அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்றேன். இது மட்டுமே இதுதான். அதே மாதிரி எதுலயும் ஃபிக்ஸ் ஆகாதீங்க. அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆகுறதுதான் வந்து டாக்டர்ஸ் அந்த நீட்டுக்கும் நடக்கிற அந்த பிரச்சனைக்கும் தான். ஒரே ப்ரொஃபஷன்ல எப்பயும் ஃபிக்ஸ் ஆகிருக்காதீங்க. அது எப்பயுமே டேஞ்சர் தான். டேய், டேய், டேய். டிவி கேக்கு ஊம்ப கொடுக்குற பத்தியா? மாஸ். ஏன்டா அப்படி டாக்டரே சொல்லலாம். படிக்க கூடாதுன்றியாடா? டாக்டரே ஓ, படிக்கக்கூடாது புரியுது நான் இல்ல. புரியுது. ஃபேன்சியா நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல வர்றேன். அதாவது என் பக்கத்து வீட்டு பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இது சேர்ந்து போறான். என்னது, விஸ்காம் சேர்ந்திருக்கா ஃப்ரான்ஸ் அப்படின்னோடனே, நம்ம எல்லாரும் போய் விஸ்காம் எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த அர்த்தத்துல சொல்ல வர்றேன். அப்படிலாம் நான் சொல்லலைங்கய்யா. விஸ்காமும் எடுங்கய்யா. உங்க விருப்பங்கய்யா. படிங்கய்யா. ஆனா அதுவுமே வந்து ஃபுல்லா வந்து ஒரு ஸ்டேட் வரணும்யா நீங்க. ம். நான் என்ன கோர்ஸ்ல கேட்டதே நான் விஸ்காம் தான். உண்ட. ஒரு என்னடா பெரிய இவன் மட்டும் பேசிட்டு இருக்க. இல்ல எனக்கு வந்து சைடுக்கு போட்டி யாரும் வரக்கூடாதுல்ல. அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. இங்க டேய் வந்து என்னடா நான் பேசுற? தெரியாதது கத்துக்கிட்டதுன்னா எதுவுமே இல்லைங்கய்யா. ம். எல்லாமே வந்து ஓரளவு தெரிஞ்சதுதாங்கய்யா எனக்கு வருது. ம். இது நீங்களாவே கத்துக்கலாங்க ஐயா. கொஞ்சம் ம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. ம். நானும் சைட்ல இப்ப வந்து 3D டிசைனிங், மாடலிங், பிளெண்டர் அதே மாதிரி தான் போயிட்டேன். ம். கொஞ்சம் எப்பயுமே எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தப்பு இல்ல அது. அது நான் வந்து இப்ப யாராச்சும் வந்து இருங்க ம். அது இருக்கட்டும். இப்ப யாராச்சும் இந்த ஃபிலிம் மேக்கிங் ஃபீல்டுக்கு வரீங்கன்னா 2 விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். 2 விஷயம் நீங்க வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு முக்கியமா இருக்கணும். ஒண்ணு அக்செப்டன்ஸ். யாரு என்ன கிரிட்டிசிசம் வச்சாலும் அத நீங்க அக்செப்ட் பண்ணி, அத நீங்க வந்து கரெக்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ண முடியலனாலும் அக்செப்ட் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்காச்சும் நீங்க மாத்திக்க ட்ரையாச்சும் பண்ணணும். ஒண்ணு அக்செப்டன்ஸ். சொல்றவன் வந்து எவ்ளோ சின்னவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதவனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு குட் கிரிட்டிசிசம் வச்சா அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். செகண்ட் திங் ராஜவேல் தம்பி மாதிரி. ஹியூமிலியேஷன். ஆ அவரு அவரு வந்து கிரேட் எக்ஸாம்பிள். அவரே நீங்க சொல்லலாம். ம். இந்த ஃபீல்டுல ஆனா வரீங்கன்னா நீ உங்களுக்கு பாருடா நெறைய அவன. ஹியூமிலியேஷன் இருக்குங்கய்யா. டேய் டேய் இருடா அவனே. கேபிளு, ஒரு நிமிஷம் இருடா கேபிளு. ஓகே. இங்க நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு நெறைய ஹியூமிலியேஷன் நடக்கும்யா. ஏன்னா வந்து இது வந்து எப்படி சொல்றது? இங்க இருக்கிறவங்கலாம் வந்து 24/7 ஒர்க் பண்றவங்க. அதே மாரி ஆ ஒரு ஸ்டாண்டர்ட் ஷெட்யூல்ல ஒர்க் பண்றவங்க இல்ல. அவங்களோட மென்டாலிட்டில சேமா இருக்காது. அவங்க வந்து ஜூனியர்ஸ் கிட்ட அவங்க எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஹியூமிலியேஷன் வந்து ரொம்ப நடக்கும். நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்கள வந்து ரொம்ப திட்டுவாங்க. உதாரணத்துக்கு அ நான் வந்து ஒரு எடிட் பண்ணியிருந்தேன். அந்த எடிட்ல இருந்து ஒரு 3 இடத்துல சிங்க் ஆவல. அதுக்கு என்ன ஸ்டேஜ்ல நிக்க வச்சு ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் திட்டுனாங்க. என்ன மட்டும் இல்ல அந்த எடிட் இருந்து நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் அதே தான் பண்ணாங்க. நான் வந்து சிரிச்சுட்டே வந்ததுல இருந்து எனக்கு வந்து ஒரு பேர் வந்துருச்சு. நெறைய பேர் வந்து என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி நீங்க அக்செப்டன்ஸ், இந்த ஹியூமிலியேஷன் வந்து நீங்க டேக்கிள் பண்ணணும். இது 2 மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு காமனா இருக்கணும்.
இது இல்லாம அந்த ஃபிலிம் நாலேஜ்லாம் அது உங்களுக்கு பொறுத்தது. அது உங்களோட கிரியேட்டிவ். அவ்வளோதான். கேவ் நீ சொல்றா. ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. அந்த ராஜவேல் தம்பி இருக்கான்ல, அவர் பார்த்தீங்கன்னா, ஆ அவனுக்கு ஒரு சில விஷயம் தெரியாதுடா. நான் அது தெரியாதுன்னா தெரியாதுன்னு கத்துக்கிறான். ஆனா தெரியாதுன்னு அவன்கிட்ட ஒத்துப்பான். அதுதான்டா வேணும். ம். சொல்லு. அவனும் எஸ்பி ராகுல் மாதிரி, "ஃபிரான்ஸ் என்னை விஸ்காம் படிங்கங்க ஃபிரான்ஸ். விஜய் அண்ணா அவங்க கூட என்னை சேர்த்துக்க" அவன் அப்படின்றது. அது மாரி கேட்கலடா. ம். அவன் வந்து எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கிறான். எங்ககிட்ட இவ்வளவுதான் இருக்கு. இத வச்சு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவன் தெளிவா சொல்றான். அவன் வந்து புதுசா ஒண்ணு விட்டுருக்கான் பாரு. ஆசிரியை சொல்லை மட்டும் தட்டாதேன்னு சொல்லிட்டு. அது ஓகேடா. முன்னாடி இருந்த தைரியம் கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓரளவு. இது வைஸ் ஓகே. சினிமாட்டோகிராஃபி வைஸ் ஓகே. ஆனா என்ன சொல்றது? அந்த கதை வைஸ் கொஞ்சம் அடி. கேட்டா. அது இல்லடா. கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்கல்லயும் இம்ப்ரூவ் பண்றான் பாரு. நம்ம இதே ஒரு சிலர்லாம் இருப்பாங்கல்ல, பேரெல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல. ஒண்ணு பண்ணி அவங்க பெருசாயிட்டாங்க. கிரிஞ்சிபிள் பெருசாயிட்டாங்க. அதே ரிப்பீட்டடா பண்ணிட்டு, "உன்ன அந்த போல் வாட்டர் இல்ல மெலன் இல்ல" இங்க வெயிட் பாருங்க. பண்றது, இருடா இருடா ஒரு நிமிஷம் இருடா. அதே மாரி "உன்ன பண்றது. போல் இல்ல ஆ, இல்ல கலவர பேரழக உலகத்தை ஆ. பார்த்ததில்ல நானும் தான் இல்ல 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 இவன் இல்ல நினைச்சிருந்தான்னு நான் தொட்ட வச்சுக்கயேன், வானவில்ல." இதே இவன் நினைச்சிருந்தான்னு வச்சுக்கயேன், இதே மாரியே வந்து இம்ப்ரூவ் பண்ணாம கடைசி வரைக்கும் இதே மாரியே பண்ணிட்டு, இதுவே வந்து அவன் இதுன்னு சொல்லிட்டு, இந்த வாட்டர் மெலன் அவர் மாரியே கூட சுத்தி இருக்கலாம். இவன் அதே மாரி பண்ணலல்ல. கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றான்ல. அது முக்கியம்டா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ம். அதே மாரி இப்ப இவரு பண்றத பார்த்து நெறைய பேர் வந்து சின்ன பசங்கலாம் ஒரு 7த் படிக்கிறவங்க, 6த் படிக்கிறவங்கலாம் முன் வந்து ட்ரை பண்றாங்க. அதே மாரி வரவங்க கிட்டலாம் போயிட்டு, "நீ ஒண்ணும் எத்தன பேர் இருந்தாலும் ராஜவேல் மாரி ஆக முடியாது." அதே மாரிலாம் சொல்லாம, அவங்களையும் கொஞ்சம் சேர்த்து என்கரேஜ் பண்ணுங்க. இவங்களுக்கு குடுத்த சேம் சப்போர்ட் குடுங்க. ஒருத்தவர் பார்த்து வராருன்றதுனால அதுவும் நல்லது தான். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. எந்திர்றா வெண்ண. அதுக்காக இவர காப்பி அடிச்சதுனால நீங்க இவராயிட முடியாது. அதே மாரிலாம் சொல்லாதீங்க. சரியா? ம். சரி கேபிளு வைண்ட் அப் பண்ணிடலாமா? இருடா இருடா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நண்பர்களே, அதாவது ம். சொல்லு. அன்பு தான் வந்து எல்லாத்துக்கும் விதை. அதனால எவன் மேல வன்மம் ஏதாவது கொஞ்சம் வளர்ற மாரி இருந்தாலும், நேரடியா போய் சொல்லிருங்க. "இது எனக்கு புடிக்கல. இப்படி பண்ணாத" அப்படின்னு சொல்லிருங்க. இது மாரி ஏதாவது பிரச்சனை வர மாரி இருந்துச்சுன்னா, நீங்க உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வர மாரி இருந்துச்சுன்னா, நீங்க 2 பேருமே பேசிருங்க ஃபர்ஸ்ட்டு. என்ன? அத வேற ஒருத்தங்க கூட வர விடாதீங்க. நீங்களும் வேற ஒருத்தங்கிட்ட போயிட்டு அத என்ன சொல்றது? வளர்த்து விடுற மாரி போகாதீங்க. அதான் நான் சொல்ல வர்றது, என் பாயிண்ட்ல. அப்புறம் வந்து அதெல்லாம் உங்க அந்த 2 ரெமோ பேருக்கு நடுவுல சண்டைன்னா, நீங்க 2 பேர் மட்டுமே முதல்ல சண்டை போட பாருங்களேன். எவனையும் இன்வால்வ் பண்ணாம. ம். கேபிள் ராஜா மாரி நடந்துக்காதீங்க ஃபிரெண்ட்ஸ். அதான் வந்து அவரு லீவ் கூட பார்த்தேன் என் கேபிளு. நீ இங்கேயே இருடா, நான் போய் ஆளு கூட்டு வந்து அடிக்க வரேன். அப்ப நீ அடிக்க மாட்டல்ல. இந்த மாரி தான். அதே மாரிதான். அது என்ன சொல்றது? அப்படி நடக்கும். இனிமே நடக்காம பார்த்துக்குங்க. சின்ன பசங்க யாராவது கேட்டீங்கன்னா, நானும் சின்ன பையன் தான்டா. ம். யாராவது சரி. கேட்டீங்கன்னா 10த் படிக்கிற பசங்க யாராவது கேட்டீங்கன்னா, இது மாரி பண்ணாதீங்க. அ பொண்ணுங்களுக்கு ஸ்பேஸ் குடுங்க. பொண்ணுங்கள வந்துட்டு என்ன சொல்றது? நான் வந்து பொண்ணுங்கட்டயே பேச மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சிக்மான்னு சுத்துறீங்கன்னா, அது யூ சிக்மா ஷுட் இல்ல ப்ரோ. கன்சல்ட் எ உனக்கு டாக்டர். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஆ, இன்செக்யூரிட்டீஸ் இருக்கு ப்ரோ உனக்கு. ஆ. ம். அதே சமயம் கேபிள் ராஜா ஒரே ஒரு அடி அடிச்சுக்கிறேன். என்ன? ஒரு பொண்ணுட்ட போயிட்டு ஓப்பனா போய் ப்ரப்போஸ் பண்ண வக்கில்லன்னா, சுத்த மூட்டிட்டு இருக்கணும். ம். ஓகே. ஓப்பனா எப்படி சரி இது அடுத்த டாபிக் வச்சுக்கலாம். டாபிக் ரிவீல் பண்ண வேணாம். சரிக்கா இது கிளிம்ஸ் குடுத்தாச்சு. இப்போது ஐயா இப்போது அடுத்த அடுத்த உங்களிடமிருந்து நீங்க விடை பெறுவது விடைபெறுவது சொல்லுயா. ரெமோ. அடுத்த எபிசோடு அனௌன்ஸ்மென்ட் விட்டுர்றேன். அடுத்த எபிசோடு வந்து ஆண்டை ஆண்டைன்னு ஆடை சுதந்திரம் அப்படின்னு ஒரு எபிசோட். அதாவது ட்ரெஸ் ஃப்ரீடம் இத பத்தி வந்து நாங்க வந்து அந்த டீப்பா வந்து எலாபரேட்டா எபிசோடுக்கு டிஸ்கஸ் ரெமோ பண்ணுவோம். வந்து ஒரு சின்ன பார்ட்டா தான் இருப்பாரு. பேலன்ஸ் வந்து கேபிள் அண்ட் டீம் தான் இருப்பாங்க. ப்ரோ யுவர் லுக்ஸ் டோன்ட் டிட்டர்மைன் யூ. மீன்வைல் ப்ரோஸ் லுக். நன்றி, வணக்கம். கேட்டு மகிழுங்க. போய் வெல்கம் ஃபர்ஸ்ட்டு கைஸ். தூங்குங்க. நல்லா தூங்குங்க. நல்லா சாப்பிடுங்க. நீ போய் அதான் தூங்குடா ஃபர்ஸ்ட்டு புண்ட. முக்கியம்.
12க்கு ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். சரி 12க்கு ரெக்கார்டிங் பண்ற இதெல்லாம் போட வரேன். இப்ப இதெல்லாம் என்ன பண்ற நான் முதல்ல அனுப்பிச்சு அந்த கரடி மூத்துறேன் சார். இப்ப நீங்க நல்லா வளர்ந்து பெரிய ஆளா இருக்கீங்க சார், நல்ல நிலைமையில இருக்கீங்க. நீங்களும் உங்களையும் இப்போ வந்து ஒரு பாட்காஸ்டரா எல்லாம் வந்து கன்சிடர் பண்றாங்க சார். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு காம்படிட்டரா நீங்க நினைக்கிற ஆள் யாருங்க சார்? எனக்கு காம்படிட்டர்னு இது வரைக்கும் யாரையுமே நான் வந்து காம்படிட்டரா வந்து பார்த்ததே இல்ல. எனக்கு காம்படிட்டரா இது வந்து வர்றதுக்கு யாருக்குமே வந்து ஒரு கேப்பபிலிட்டியே இல்ல. என்னோட யங் ஜெனரேஷனா வர்றதுக்கு தான் வந்து ஒருத்தவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அவங்க கூட எஸ் கீம்ஸ் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 5 சீசன் தான் பண்ணியிருக்காரு. அவர் தான் என்னோட காம்படிட்டரா வருவாரு நான் எதிர்பார்க்குறேன். அவரு என்னோட லெவல்ல வந்து நான் என்ன அடிச்சுக்க விடாம நான் பண்றதுல வந்து நான் கில்லாடி. அப்படியே கொஞ்சம் புடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஓன்னு சொல்லிட்டு மைக்கு புடிச்சு என்னடா பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு எல்லாம் யாரா பாட்காஸ்ட் சொல்லி கொடுத்தா? ஏன்டா உனக்கு சீம்ஸ் ராஜா உனக்கு சின்ன பாட்காஸ்டரு, நீ பெரிய புடிக்க புளுத்திட்டு வந்துட்ட. வாயில விட்டு விழுவாதீங்கடா. என் சேட்டைக்கு போங்கடா. அவனை அப்படியே வந்து என் மூஞ்சி நிக்க சொல்லுங்க. அவனை குத்தி அகில உலக சாபுத்ரி ஃபேன்ஸ் சார்பாக உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம். வெளில போடா பூலு. ஆர்ஜே சதாண்டா பூல்